வாழ்க வளமுடன் அனைவருக்கும். என்னோட பேரு ஈலர் கோபி சரவணன். நான் சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கேன். மோர் தென் 18 இயர்ஸா நம்ம இந்த கிளாஸஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம். 15 இயர்ஸா கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். 18 இயர்ஸா இந்த சப்ஜெக்ட்குள்ள இருக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் படிச்சது அக்குபஞ்சர் தாங்க படித்தேன். நான் அக்குபஞ்சருக்கு அப்புறமா ப்ரானிக் ஹீலிங் கத்துக்கிட்டேன், அப்புறம் ரேக்கி கத்துக்கிட்டேன், அப்புறம் யோகா ஆசனங்கள் கத்துக்கிட்டேன். என்னாச்சுங்க சிவ சார், இதோ ட்ராப்லாம் போடுறீங்க. சரி, இதெல்லாம் கத்துக்கிட்டு இதை ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கத்துக்கிட்டே இருக்கும்போது, அதாவது எல்லாரும் மாதிரி இருந்தாங்க லைஃப்ல வந்து பொருளாதாரத்தை தேடிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே. லைஃப் ஸ்டார்ட் பண்ணது பொருளாதாரத்தை தேடிதான். நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பொருளாதாரத்தை ரொம்ப உயரணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய லெவல்ல பெரிய லெவல்ல ஆகணும், நல்ல ஒரு லக்ஸுரி லைஃபா வாழணும் சொல்லிதான் ஆரம்பிச்சது. ஒண்ணு. செகண்ட் வந்து நம்ம உடல் ரீதியா கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு சின்ன வயசுலயே. சின்ன வயசுல இருந்தது. அலோபதி நமக்கு வந்து மெடிசன் கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணாங்க. அதுல சைடு எஃபெக்ட் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதனால வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஏதாவது இருக்கா, அதாவது அலோபதி மட்டும்தான் மருத்துவ முறையா இல்ல வேற ஏதாவது மருத்துவ முறைகள் இருக்கா, அதாவது இயற்கையான மருத்துவ முறைகள் இருக்கான்றது கொஞ்சம் ஆராய்ச்சியும் தேடிதெல்லாம் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு ரெண்டுமே. அப்ப பாட்டி வைத்தியம் நிறைய சாப்பிடுவேன். ஜலதோஷம் பிடிச்ச இந்த சித்தரத்தை எடுத்து கஷாயம் போட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். சரி, ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது படிச்சு முடிச்சோம், ஒரு வேலைக்கும் சேர்ந்தோம், சாதாரண ஒர்க்கு போனோம். அப்ப எனக்கு நிறைய தேடுதல். என்னடா அது திடீர்னு ஒருத்தவங்க வந்து லைஃப்ல பெரிய லெவல்ல வராங்க, நிறைய பேர் சூப்பரா அச்சீவ் பண்றாங்க, நம்மளால ஏன் அச்சீவ் பண்ண முடியல, இதுக்கு என்ன காரணம் சொல்லி அது அந்த பக்கம் ஒரு தேடுதல் பொருளாதாரம், இந்த பக்கம் ஹெல்த் ரீதியா ஏதாவது தேடுதல். ஸோ அப்ப எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அக்குபஞ்சர் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பக்கம் வந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன், ஆங்கில புத்தகங்கள். ஃபர்ஸ்ட் நான் படிச்ச புக் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற ஒரு புக்கு. அதோட தமிழ் இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்தாங்க. நம்ம இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங், சரிங்களா, அதனால ஓரளவு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதோட தமிழ் வெர்ஷன் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் நிறைய தேடி படிக்க ஆரம்பிச்சேன். தமிழ் வெர்ஷன் புக்ஸ் எல்லாம் தேடி படிக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே சொன்ன விஷயங்கள், இப்போ ஒரு 15-20 புக் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருமே சொல்ற விஷயங்கள், நான் படிச்ச புக்களுமே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். பொருளாதாரத்தை எப்படி உயர்த்திக் கொள்வது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். டேல் கார்னே அவங்களோட புக்ஸ், அப்புறம் ஜோசப் நெர்ஃபியோட புக்ஸ், அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய ஆத்தர்கள் எடுத்து படிக்கும் போது எல்லாருமே காமனா சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, எல்லாருமே சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சொன்னது சப்கான்சியஸ் மைண்டை பத்தி பேசுறாங்க. சரி, சப்கான்சியஸ் மைண்ட் என்னது அப்படின்னு, நம்ம என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு தேடுதல். சப்கான்சியஸ் மைண்ட் என்னது, அதை பத்தி ஒரு தேடுதல் போயிட்டு இருந்துச்சு. சரி, சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஆழ்மனம். அந்த தேடுதலை பார்க்கும்போது நமக்கு 3 விதமான மனம் இருக்கு. ஒண்ணு கான்சியஸ் மைண்ட், நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம், இது வந்து கான்சியஸ் மைண்ட். அதுக்கப்புறம் இதை தாண்டி நம்ம ஆழ் மனசுன்னு சொல்லக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட் ஒண்ணு இருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறமா சூப்பர் கான்சியஸ் மைண்ட் ஒண்ணு இருக்கு. அது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்னன்னா, அது வந்து நம்ம கண்ட்ரோல் கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது அதுவே நம்ம வந்து பதிவு, நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள். இப்ப எப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கான்சியஸ் மைண்ட், கரெக்டுங்களா. யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணி மியூட் போட்டுக்கோங்க. தேடி மியூட் போட முடியாது, தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ, புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இப்ப கான்சியஸ் மைண்ட், இந்த கான்சியஸ் மைண்ட் மூலியமாக நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பல விஷயங்களை வச்சிருக்கோம். இப்ப நேற்று யாராவது சொல்லுங்களேன், இப்ப நேற்று காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? எஸ், நேற்று காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? யாராவது சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது, இப்ப சொல்லுங்க. நேற்று மார்னிங் தோசை, நேற்று மார்னிங் பொங்கல். அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்கு? அது யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. கேட்டவனா டக்குன்னு சொல்ல முடியல. சரி, இப்ப வந்து நேற்று சாப்பிட்டு கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு என்ன தேதி? 28ங்களா. இந்த மாசம் 15ஆம் தேதி டிஃபன் காலையில என்ன சாப்பிட்டீங்க? 15ஆம் தேதி முதல்ல என்ன கிழமை பார்க்கலாம், கேலண்டருங்க. என்ன சாப்பிட்டீங்க?
நேத்து சாப்பிட்டதே ஞாபகப்படுத்திக்க முடியலையா? எல்லாரும் போன வாரம் சாப்பிட்டது 15 சாப்பிட்டது கேக்குறீங்களா? புரியுது. சரி, மியூட் போட்டுக்கோங்க. பூரி அதாவது இந்த மாசம் 15 பூரி சாப்பிட்டீங்களா? ஆமா சார். சூப்பர் மேடம், செம்மையா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி, 1ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க? 1ஆம் தேதி இட்லி சார். என்ன மேடம் லிஸ்ட் போட்டு இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதிசயமா இருக்கு. ஆமா சார். யார் மேடம், உங்க பேர் என்ன மேடம்? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நான் சிதம்பரம் சார், என் பேர் சுந்தரி. இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் நேத்து காலைல சாப்பிட்டதே யோசிச்சுட்டு இருக்காரு, என்னடா நேத்து சாப்பிட்டோமோ இல்லையா அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன டப்பு சொல்றீங்க? சூப்பர் மேடம், ரியலி சோ சூப்பர். ஏன்னா இதுவரை நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதுல இந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. சூப்பர். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் டைரக்ட் கிளாஸ் ஒருத்தர் சொன்னார் பதில். போன வாரம் என்ன சார் சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டேன் சார். அதுக்கு முந்தின வாரம் 15ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க? அன்னைக்கு தோசை சாப்பிட்டேன் சார். சார் போன மாசம் 10ஆம் தேதி தோசை சாப்பிட்டேன் சார் அப்படின்னாரு. என்ன சார் எல்லாம் எப்படி சார் இவ்வளவு ஞாபகம் வச்சுன்னு கேட்டேன். ஆனா போங்க சார், எங்க வீட்டுல டெய்லி தோசை தான் சார் அப்படின்னாரு. ஆனா நீங்க அன்னைக்கு பூரி, அதுக்கப்புறம் முன்னாடி இட்லின்னு சொன்னீங்க பாருங்க. சூப்பர் மேடம், டெய்லி. சரி, இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு அது ஞாபகம் இல்லை. சரி, இப்ப போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எங்க டிராவல் பண்ணி போயிருப்போம், நம்ம வீட்டுல காஃபி குடிச்சிருப்போம், யாரும் டிஃபன் கொண்டு கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருப்போம். அது நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க, பரவாயில்லைங்க. ஏதோ ஒரு ஞாபகம். நம்ம இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் சென்னையில இருந்து நான் உங்க ஊருக்கு வரேங்க. காலையில கிளம்பிட்டேங்க, நான் கார்ல டிரைவ் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறேன் நானு. அப்படின்னும் போது நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டுருக்கீங்க, ஏற்கனவே நீங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்க. அங்க வந்து டிஃபன் செம்ம டேஸ்டா இருக்கு. அது 4 வருஷம் ஆச்சு, நீங்க வந்து 5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரை நினைக்கும் போதோ இல்ல என்கிட்ட சொல்லுவீங்க, சார் நீங்க வரும்போது இந்த ஹோட்டல் டிஃபன் சாப்பிட்டு செம்ம சூப்பரா இருக்கும். அன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஒரு காஃபி குடிச்சேன், செம்ம டேஸ்ட்டுங்க காஃபி. இட்லினா அவ்வளவு மிருதுவா சாஃப்டா இருந்துச்சுங்க. உண்மையாவே இந்த மல்லிகைப்பூ இட்லி, அதாங்க மல்லிகைப்பூ இட்லி, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேங்க. இப்ப நேத்து காலையில சாப்பிட்டதோ நேத்து காலையில சாப்பிட்டதோ கூட சரியா ஞாபகம் இல்லை, உங்களுக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு மேடம். ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எப்படி நமக்கு ஞாபகம் இருக்கு? இப்ப அதை தவிர பல தடவை நம்ம ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், அந்த எங்க சாப்பிட்டாலும் ஞாபகம் இல்லை, ஆனா அந்த ஹோட்டல் மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கான்சியஸ் மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் கான்சியஸ் மைண்ட் மூலியமாக சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால நமக்கு ஞாபகம் இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த நம்ம இப்ப ஞாபகம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில என்னைக்கோ நடந்த பல விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாருமே நம்ம சாட் பாக்ஸ்ல வந்து எஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? எஸ் ஆர் நோ சொல்லணும். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். ஒண்ணு எஸ்னா ஒய் எஸ்ன்னு போடுங்க, இல்ல நோனா நோன் போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி அனுப்புங்க. எஸ், பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு நான் சொல்லிட்டேன். இது எஸ்ஆ நோவா? சாட் பாக்ஸ் ஓபன்ல இருக்காங்க சார். எல்லாமே ஓபன்ல தான் இருக்கு சார். இல்ல சார், சாட் பாக்ஸ் ஓபன் ஆகுது. ஓபன் ஆக மாட்டேங்குதா? ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். சரி, தம்ஸ் அப் பண்ணுங்க. இப்போதைக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க, சாட் பாக்ஸ் செக் பண்ணிக்கிறேன். எஸ், அதான் எஸ்ன்றவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க, நோன்றவங்க இப்படி சம்பாதிக்கிறது ஈஸின்னு சொல்றவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். சரி, பணம் சம்பாதிக்க ஈஸி. ஒருத்தர் யோசிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்க ஈஸியா கஷ்டமா தெரியலையேப்பா. இப்ப ஈஸின்னு சொன்னவங்களாம் அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பணம் சம்பாதிக்கிறது ஈஸின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கஷ்டம்னு சொன்னவங்களாம் அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ஒரே காரணத்தினால்தான் அவங்களால அந்த பதில் இப்ப சொல்ல முடியுது. யோசிக்கிறவங்க சப்கான்சியஸ்ல என்ன ப்ரோக்ராமா இருக்குன்னே தெரியல. ஈஸியா கஷ்டமா தெரியலையேப்பா.
நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா, அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்ப நம்ம ஆழ் மனசுல ஒரு விஷயம் போய் பதிஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம எங்க கான்சியஸ் மைண்ட் மூலியமா ஆழ் மனசுல ஒரு விஷயம் பதிய வச்சிருக்கோம். சரி, இப்ப சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது தானே இயங்கிட்டு இருக்கு, ஹார்ட் பீட் தானே இயங்கிட்டு இருக்கு, ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்ப நம்ம வாழ்க்கை எது மூலியமா நடந்துட்டா சப்கான்சியஸ் மைண்ட் மூலியமா நடந்துட்டு இருக்கு. சப்கான்சியஸ் ரீப்ரோகிராம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சுவிட்ச் வேர்ட் கசம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு வார்த்தை, அந்த மந்திர வார்த்தைன்னு சொல்லும் போது நமக்கு சப்கான்சியஸ் டைரக்டா ரீப்ரோகிராம் ஆகுது. சுவிட்ச் வேர்ட் நம்ம சேன் பண்ணலாம், சுவிட்ச் வேர்ட் நம்ம எழுதலாம், சுவிட்ச் வேர்ட் வச்சு வாட்டர் கேஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி குடிக்கலாம். போன கிளாஸ்ல கூட சுவிட்ச் வேர்ட் பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, அது பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போறது இது டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட். இது வந்து சைக்கோ சிம்பாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட். இந்த சைக்கோ சிம்பாலஜிங்கிறது வந்து என்னமோ ஃபாரின்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா சைக்கோ சிம்பாலஜியோடைய அது என்ன சொல்லலாம், உருவான இடம்னு பார்த்தா நம்ம ஊர் தான். சரிங்களா, சரி. இப்ப எத்தனை பேர் கோயில் போயிருக்கீங்க? கோயில் போயிட்டு வரவங்க கோயில் போயிருக்கீங்க, ஓகே. எத்தனை பேர் முருகர் கோயில் போயிருக்கீங்க? எஸ். முருகர் கையில என்னங்க இருக்கும்? வேல் இருக்கும். முருகர் கிட்ட வேல் இருந்தாதான் முருகரா? ஆமா சார், அவரோட அடையாளம் தான். வேல் இருந்தா முருகர், வேல் இருந்தா அடையாளம். சரி, வேல் எதுக்கு கொடுத்தாங்க அவங்க அம்மா? சூரனை சம்ஹாரம் பண்றதுக்கு. சூரனை சம்ஹாரம் பண்றதுக்கு. கரெக்டுங்களா? சரி, ஓகே. சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டாரா? பண்ணிட்டார். எவ்ரி மினிட் செஞ்சிட்டு இருக்காரு. எவ்ரி மினிட் செஞ்சிட்டு இருக்காரு. சூரன் எங்க இருக்காரு? நம்முள்ள இருக்காரு. நம்முள்ள இருக்காரு. சம்ஹாரம் பண்ணிட்டே இருக்காரா? அவருக்கு இப்பயும் வேல் தேவைப்படுதா? எனர்ஜி within us. எனர்ஜிங்கிறது விதிதான். சரி, ஓகே. சரி, சூப்பர். இப்ப சம்ஹாரம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே சூரனை வந்து இப்ப சண்டை போட்டு வதம் பண்ணிட்டாரு. அப்ப அவருக்கு வேல். அப்ப முருகருக்கு சிம்பிள்ங்கிறது ஒரு வேல். இப்ப முருகர் இப்ப படம் இருந்தாலும் சரி, இல்ல அந்த இடத்துல வேல் மட்டும் வச்சாலும் சரி, அது முருகர் இருக்கிற இடம், முருகர் இருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருமே கரெக்டுங்களா? எஸ். அப்ப முருகருக்கு இப்ப ஞாபகப்படுத்துறதுக்கு வேல். சரி, இப்ப நீங்க வேல்னு பிக்சர், வேல் அப்படின்னா உங்களுக்கு என்ன முன்னாடி உங்க கண்ணை முடிக்குங்க. வேல்னா உங்களுக்கு கண் முன்னாடி என்ன வருது? ஒரு ஆர்ட் சிம்பிள் தலைகீழ போட்ட மாதிரி இருக்குங்க. ஆர்ட் சிம்பிள் தலையில போட்ட வேல் தான் வருதுங்களா? சரி, ஓகே, சூப்பர். இப்ப வேல் அப்படின்னு வர்றத வேல், விஇஎல் அப்படின்னு இங்கிலீஷ்லயே தமிழ்ல எழுத்துக்களா வருதா, பிக்சரா வருதா? பிக்சரா வருது. நம்ம நிறைய தடவை வேல் எழுதிருப்போமா? படிச்சிருப்போமா? அதெல்லாம் ஞாபகம் இல்லாம ஏன் பிக்சரா வருகிறது? சூப்பரா சொன்னீங்க. நம்ம ஆழ் மனசு எப்படி ஒரு விஷயத்த பதிய வைக்குது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு சவுண்டா பதிய வைக்குது, இல்லைன்னா பிக்சராக பதிய வைக்கிறது. இப்ப பிக்சரை பார்த்த உடனே உங்களுக்கு வேல்னு எழுதி இருந்தாலும், இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்துல வேல் அப்படின்னு எழுதி இருக்கு. ஒரு கோயிலுக்கு போறீங்க, இல்ல நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, முன்னாடி ஒரு கார் போகுது, அது பின்னாடி வேல்னு எழுதி இருக்கு, வேல்னு எழுதி இருக்கு. அதை பார்த்த உடனே இப்ப கண்ண மூடி கூட வேல்னு பாருங்க, வேல் அப்படின்னு எழுதி இருக்கிறத பாருங்க. வேல், விஇஎல், வேல், ஏதோ ஒன்று இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதி இருக்கு. அதை பார்க்கும் போது உங்க உணர்வு நிலை எப்படி இருக்கு? அந்த வேல் சிம்பிள், அந்த வேல் அழகு கோல்டன் கலர், அந்த அழகா சூப்பரா வேல்னு அந்த சிம்பிள் பார்க்கும் போது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு? ஒரு இமேஜினே பண்ணுங்க, சொல்லுங்க. சிம்பிள் வந்து இறை உணர்வா இருக்குது. அந்த பேரு யாரோட பேரு, அது யாரோட பேரா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது. சூப்பர், சூப்பர் மேடம். மற்றவர்களுக்கு அந்த சிம்பலை பார்த்தாவே கும்பிடுற மாதிரி இருக்கும். ஓகே. கும்பிடணும். அந்த வேல் எழுதி இருக்கிறத பார்த்தா
இருக்காது சார். அந்த வேலை பாக்குற அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்காதுங்க சார் அந்த பேர்ல கேட்கறதுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வேலை பாக்குற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா வேல் எழுதியிருக்கிறத பார்த்தா இருக்கு வேல், அவ்வளவுதான். ஆனா அந்த சிம்பிள் பார்க்கும்போது இப்ப நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு கேட்டா எல்லாருக்குமே சரிங்களா. நான் வேல்னு சொன்ன முருகர் பக்தர் அப்படி மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு பொருளை ஒரு விஷயத்த சிம்பாலஜியா, அதாவது சிம்பாலஜியா குறியீடுகளாகத்தான் பதிய வைக்கிறது. அப்படிதான் பதிய வச்சிருக்குது. அப்படி பதிய வச்சதுனால நமக்கு அந்த குறியீடை பார்க்கும்போது உங்களோட உணர்வு நிலை மாறுகிறது. சிம்பல் சரிங்களா. குறியீடுனா தமிழ்ல வந்து சிம்பிள்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? கரெக்ட். சரி, இப்ப சிம்பிளாக பார்க்கும் பொழுது நம்ம சப்கான்சியஸ், நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு நிலைக்கு மாறுகிறது. இப்ப நான் அதே ஒண்ணு சொல்றேன், அப்படியே கண்ணை மூடிக்கோங்க எல்லாரும். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு HEART, ஹார்ட், HEART அது அப்படியே பாருங்க. ஹார்ட் அப்படியே எழுதிருக்கு, ஒரு போர்ட்ல எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். HEART ஒரு போர்ட்ல எழுதிருக்கு, அப்படியே பாருங்க. பாத்துட்டீங்களா? எஸ். இப்ப அப்படியே என்ன பண்ணுங்க, அந்த ஹார்ட் சிம்பிள், அந்த அழகா ஹார்ட் வந்து அழகான ஒரு ரெட் கலர்ல அழகா அந்த ஒரு மாதிரி கிளிட்டரிங்கா ஷைனிங்கா அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 3 டைமென்ஷன்ல இப்படியே அழகான அந்த ஹார்ட் பாருங்க. சரி, இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, இதுல ஹார்ட் அப்படின்னு HEART எழுதி இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஹார்ட் சிம்பிளை பார்க்கும்போது உங்க உணர்வு நிலை எப்படி இருக்கு? எஸ், சொல்லுங்க. லெட்டர்ஸ் மட்டும் தான் தெரியுது சார். ஓகே. பட் சிம்பிள் வந்து டக்குன்னு எல்லாரோட இதுவும் இப்படிதான் இருக்குன்றது நல்லா ஒரு விசிபிளா தெரியும். ஓகே, விசிபிளா பார்த்தா பாசிட்டிவா தோணுது, பாசிட்டிவா தோணுது. ஓகே, அது வந்து ஒரு வேர்டு ஹார்ட்ங்கிறது அப்படிங்கிறது. ஓகே. அப்ப நமக்கு இயற்கையாகவே மனிதர்கள் எல்லாருக்குமே இயற்கையாகவே ஒரு விஷயத்தை நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் சிம்பிளாக பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. அந்த சிம்பிளை பார்க்கும்போது அந்த உணர்வு வெளிப்படுகிறது, அந்த உணர்வுக்கு நமது மனநிலை மாறுகிறது. கரெக்டுங்களா? எஸ், புரியுதுங்களா? எஸ். அப்ப சைக்கோ சிம்பாலஜின்ற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தா மனதை சிம்பிள்ஸ், குறியீடுகள்லாம் சிம்பிள்ஸ் மூலியமாக மாற்றக்கூடியதுதான் சைக்கோ சிம்பாலஜி. இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வச்சதுனால நம்ம ஃபாரின்ல இருந்து வந்துச்சு நினைச்சிட்டு இருக்கோம். இதோட பேஸ் எங்கன்னு கேட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல இருந்து தான் போயிருக்குது. சித்தர்கள் ஏன் கடவுள்களுக்கு உருவங்கள் கொடுத்திருக்காங்க. விநாயகருக்கு யானை முகம், முருகருக்கு அழகான முகம், கையில ஒரு வேல், வெங்கடாஜலபதிக்கு கையில சங்கு சக்கரம், சிவனுக்கு தலைமுடியில கங்கா வச்சு பாம்பு, லட்சுமி அம்மாவுக்கு, சரஸ்வதி அம்மாவுக்கு வெள்ளை தாமரை, அதுல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு சாமிக்கு ஒரு சிம்பிள், ஒரு குறியீடுக்கு. அந்த எந்த கடவுளுக்கு, எந்த இறைநிலைக்கு, எந்த இறைவனுக்கு வாகனம் சொல்லுங்க? முருகருக்கு மயில். சூப்பர், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐயப்பனுக்கு புலி, முருகருக்கு மயில். முருகருக்கு ஒரு சில கோயில்ல மட்டும் வாகனம் யானையா இருக்கும். அது எந்த கோயில் சொல்லுங்க பாப்போம்? திருத்தணி. ஓகே, அப்புறம் திருச்செந்தூர். கரெக்ட். ஏன் அந்த கோயில்ல மட்டும்? குன்றக்குடி. சென்னையில குன்றத்தூர்னு ஒரு இடம் இருக்கு, அந்த கோயிலையும் வாகனம் யானை. ஏன் அந்த கோயில யானை வாகனமும் வச்சிருக்காங்க, மத்த கோயில ஏன் மயில் வச்சிருக்காங்க? நம்ம யோசிக்கிறோம், அப்படியா சொல்றீங்க? திருச்செந்தூர்ல திருத்தணில யானையா வாகனம்? நாங்க எதுவும் கவனிச்சது இல்லையா? நம்ம என்ன கவனிக்கிறோம் சொல்லுங்க? கோயில் போனா நம்ம பாட்டுக்கு போறோம்,
அப்பா முருகா உனக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன், ஹை மை டியர் காட் கேட்டுதான், கடவுள் கேட்டுதான். அப்பா ஹவ் ஆர் யூ யார், ஃபைன் யூ டூயிங் கிரேட், சூப்பர், ஓகே நான் உனக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், அர்ச்சனை பண்ணேன், என் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டேன், என்னுடைய அது பேர் என்னது, நான் என்னோட வேண்டுதல் நிறைவேற்றி வச்சிரு, ஓகே ஐ கிவ் யூ 1000 rupees, ஓகே உண்டியில போட்டுருது, ஓகே டேக் கேர் ஆஃப் மீ, டேக் கேர் ஆஃப் மீ, டேக் கேர் ஆஃப் மீ, ஜஸ்ட் ஓகே டேக் பை பை. இதை தான் நம்ம வேற லாங்குவேஜ்ல வேண்டிக்கிட்டு இருக்கோம். இதான் வேண்டுதல் சொல்றோம். இப்ப நான் கொஞ்சம் மாடர்ன் லாங்குவேஜ்ல பேசணும், அவ்வளவுதான். அங்க என்ன வாகனமா இருக்கு, அந்த கோயிலே அந்த டைரக்ஷன்ல இருக்கு. அங்க திருப்பரங்குன்றம்னா என்னது, திருத்தணினா ஏன், திருச்செந்தூர்னா ஏன் இந்த மாதிரி இருக்குது, இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, எங்கேயாவது போய் கேட்டிருக்கோம், ஸ்தல வரலாறு என்னைக்காவது படிச்சிருக்கோமா? அந்த சரி திருத்தணி சொல்றீங்க, திருச்செந்தூர் சொன்னீங்கல்ல, அங்க ஸ்தல விருட்சம் என்னது, பழனியோட ஸ்தல விருட்சம் என்னது? சரி ஓகேங்க. திருப்பதி எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்கீங்க? வெங்கடாஜலபதி இருக்காருங்க. திருப்பதியில ஸ்தல விருட்சம் என்னது? என்னது ஸ்தல விருட்சமா? ஓகே, கோயில் போறதை பத்தி நான் குறை சொல்லலைங்க. ஒரு இடத்துக்கு போறோம், கோயில் போறோம் அப்படின்னா சும்மா சாதாரணமா நம்மள வந்து முருகராங்க வெங்கடாஜலபதி அழைச்சிட்டு போலங்க. நம்ம எந்த கோயில் போனாலும் யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்களேன் தயவு செஞ்சு ப்ளீஸ். தேடி தேடி அன்மியூட் பண்ண முடியல, ஆல் மியூட் போட்டு விட்டுருவேன் நான். அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் யாரும் பேச முடியாது. கொஞ்சம் தயவு செஞ்சு கிளாஸை கவனிங்க. நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க, கிளாஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, கிளாஸை கவனிங்க. கிளாஸ்ல நீங்க மொபைல் வச்சிருந்தாலும் சரி, லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, மியூட் போட்டிருக்கீங்களா அன்மியூட் பண்ணிருக்கீங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி உங்க வாய்ஸ் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, மற்றவங்க வாய்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணா எப்படி இருக்குன்றதை நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். நானே தேடி தேடி போட்டு அப்புறம் எப்படி கிளாஸ் எடுக்கிறது சொல்லுங்க? இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, மன்னிச்சிடலாம்ல. சரி ஓகே, இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு கோயில் போறோம் அப்படின்னா அந்த கோயில் எதற்காக போறோம்னா நம்மளை போய் சும்மாலாம் போய் உட்கார வைக்கல. கோயிலுக்கு முருகன் நம்மளை அழைச்சிட்டு வர, வெங்கடாஜலபதி நம்மளை அழைச்சிட்டு வரானா சும்மாலாம் அவங்களை அழைச்சிட்டு வரல. ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுக்காகத்தான், நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அவங்க அழைச்சிட்டு போறாங்க. நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, நான் அப்போ போகணும்னு நினைச்சேன், இப்போ போகணும்னு நினைச்சேன். எப்பயுமே போக முடியாது அவங்களால. எப்ப போயிருக்கணும்னு தெரியாது. என்ன ரீசன் கேட்டா தெரியலங்க, போகவே முடியலமாங்க. சில சும்மா தான் வீட்டுல உட்காந்துருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுல உட்காந்துருக்கோம், சும்மா தான் உட்காந்துருப்போம். நம்ம ஃப்ரெண்டு உடனே கால் பண்ணுவாங்க, டே இந்த மாதிரி இங்க போறேன் வரியா அப்படிம்பாங்க. வரியான்னு கூட கேட்க மாட்டாங்க. காரை கொண்டு வந்து வாசல் நிறுத்திட்டு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப போகலாம் அப்படிப்பாங்க. நம்ம பிளான்லயே இருக்காது. சரிங்களா? சிலர் வருஷ கணக்கா பிளான் பண்ணுவாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் இந்த மாசம் போலாம், 2 வருஷம் ஓடி போயிடும், போயிருக்கவே முடியாது. அப்ப ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம், ஒரு இறைநிலை போய் ப்ரே பண்ண போறோம், அங்க கோயிலுக்கு போறோம்னாலே நம்ம நினைச்சு போறது கிடையாது, அவங்க நினைச்சு நம்மளை அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த கோயிலுக்குள்ள போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு இருங்க வரேன், எல்லாரும் மியூட் போட்டு விட்டுறலாம். ஆல் மியூட் போட வேண்டியதுதான். மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க யாருமே. ஏன் இப்படி பண்றீங்க? மறுபடியும் சொல்றேங்க, ஆல் மியூட் போட்டுடலாம், அவ்வளவுதான். என்ன பண்றது நானு? இப்ப யார் இப்ப கிளாஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு மியூட் போடுங்கன்னு சொன்ன பிறகும் மியூட் போடாம இருக்கீங்களோ அவங்க கிளாஸ கவனிக்கலன்னு அர்த்தம். மேபி அவங்க மியூட் போட தெரியலன்னு நினைக்கிறேன் சார். மியூட் போட தெரியலன்னு நினைக்கிறீங்களா? சரி ஓகே, சரி ஓகே, இருங்க சார் செக் பண்ணிடலாம். அவங்கள மியூட் போட்டுடலாம். இப்ப நம்ம அவங்களே செக் பண்ணி மியூட் போட்டுடலாம். சப்போஸ் அவங்க அன்மியூட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணலாம். வேற என்ன பண்றது? ஏன்னா அவங்களுக்கு மியூட் போட தெரியும், அன்மியூட் பண்ண தெரியும். தெரிஞ்சிருந்தா அவங்க ரிமூவ் பண்ணிருங்க. என்னங்க? ஓகே, தேங்க்யூ சார். சரிங்களா? ஓகே, இப்ப ஒரு இடத்துக்கு நம்ம கோயில் போறோம்னாலே இறைநிலை நம்மளை கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா அங்க இருக்க நிறைய விஷயங்கள் கவனிங்க. சரி ஓகே, இப்ப எதுக்காக அதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இது அவுட் ஆஃப் தி சிலபஸ் தான், பரவாயில்ல. பட் ஆனா இனிமே கோயில் போனா கவனிக்காதான்.
சரி, இப்ப நம்ம ஒரு சில இடத்துல ஒரு சில கோயில்கள்ல இந்த விஷயங்கள் வச்சிருக்காங்கனாலே யாரு நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப எந்த இடத்துல முருகருக்கு வாகனமாக யானை இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் அவர் ஃபைட்டரா இருந்திருக்காரு, சண்டை போட்டிருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த இடத்துல அவர் ஃபைட்டர், சண்டை போட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் அந்த இடத்துல யானை வாகனமாக இருக்குது. மற்ற இடங்கள்ல சாதாரணமா போய் விசிட் பண்ணி அங்க போய் இருந்து ஜாலியா ஹாய் ஹலோ எல்லாரையும் நல்லா இருக்கப்பட்டு சொல்லி வாழ்த்திருக்காரு. அதனால மயில் வாகனமாக இருக்குது. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்ப அந்த யானை அப்படின்றத வாகனமாக வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த யானை உருவத்தை பார்க்க 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 நமக்கு தைரியம் கிடைக்கும். முருகர்கிட்ட வேல் இருக்கிறத பார்க்க 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 நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு தைரியம், ஒரு பலம். புரியுதுங்களா? கிடைக்கும். அப்ப முருகருக்கு ஏன் வேல் இன்னும் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு கேட்டா, சிம்பாலிஜா நமக்கு சொல்றது என்னன்னு கேட்டா, சரி இப்ப கேள்வி கேட்கறேங்க, யார் யாரெல்லாம் கோயில் போய் சாமி கும்பிடும் போது, கோயில போய் சாமி கும்பிடும் போது கண்ணை திறந்து சாமி கும்பிடுவீங்க? எஸ். எத்தனை பேர் கண்ணை மூடி சாமி கும்பிடுவீங்க? இப்ப கண்ணை மூடி சாமி கும்பிடணும், தம்ஸ் அப் பண்ணுங்க. ஒருத்தர், 2 பேர், 4-5 பேர். ஓகே. இப்ப கோயிலுக்கு எதுக்கு போறோம்னு கேட்டா, அந்த சாமியை பாக்குறதுக்காக தான் போறோம். அங்க சாமியை பாக்குறதுக்காக போயிட்டு கண்ணை மூடிட்டு என்ன தெரியும்? அப்ப கண்ணை மூடி சாமிக்கு நான் வீட்டுல உட்காந்து சாமி, பா முருகா நான் இங்கே உட்காந்துக்கலாமா, பா விநாயகா, பா வெங்கடாஜலபதி, அப்பா சிவபெருமானே, இங்கே உட்காந்து கண்ணை முடிக்கலாமா? நீங்க எந்த ஊர்ல, எந்த கண்ட்ரில, எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே உட்காந்து கண்ணை மூடி சாமி கும்பிட முடியாதா? அப்புறம் இருந்து கோயில் போறோம். அப்ப கோயில் போனாலே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, கண்ணை திறந்து சாமி கும்பிடணும். கோயில்ல போயிட்டு சாமியை பார்த்து, சாமி முருக கடவுளே இறைவா, உங்களுக்கு எந்த கோயில் போயிட்டோம் அந்த சாமி பார்த்துட்டு, இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே நான் வந்திருக்கேன், என்ன அழைச்சிட்டு நான் வந்திருக்கேன்ல, என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு அந்த சக்தியை கொடுங்கப்பா, எனக்கு என்ன எதுக்காக அழைச்சிட்டு வந்து முழுமை கொடுங்கப்பா. நம்ம ஸ்பிரிச்சுவல் டூர் நிறைய போவோம், நம்ம குரூப்பா டீமா சேர்ந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் கோயிலா போவோம். நம்ம அப்ப நிறைய பேர் நம்ம கூட கோயில் வருவாங்க, நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் கோயில் வருவாங்க. அப்ப நம்ம கோயிலுக்கு எப்படி போறது, கோயில் உள்ள போறதுக்கு என்ன பண்ணணும், சாமி எப்படி கும்பிடுறது, அது என்னது பலிபீடம் எதுக்கு வச்சிருக்காங்க, அப்புறம் இன்னொரு கொடிமரம் எதுக்கு வச்சிருக்காங்க, நம்ம எப்படி உள்ள போகணும், எந்த டைரக்ஷன்ல சாமி கும்பிடணும், சாமி கிட்டே எப்படி கும்பிடணும், இந்த விஷயம் நிறைய சொல்லி கொடுப்போம். நம்ம டீம் மெம்பர்ஸ் இப்ப நீங்க இருக்குதா, நீங்க தான் நம்ம போகும்போது இன்ஃபார்ம் பண்றேன், முடிஞ்சா நீங்க வாங்க, ஏதாவது அந்த ஊர் பக்கம் வந்து நீங்க அந்த கோயிலுக்கு வாங்க. சிலப்ப போய் கண்ணை திறந்து சாமி கும்பிடும் போது கண்களால அந்த சாமியோட உருவத்தை பார்க்கிறோம். அந்த உருவம் நம்ம மனசுக்குள்ள போய் பதிய அந்த சாமியோட தன்மை நமக்குள்ள சேரும், அந்த கடவுளோட தன்மை நமக்குள்ள சேரும். முருகர்னா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து நிற்கிறவர், அழகானவர், பொறுமையானவர், நிதானமானவர், அதே நேரத்தில் ஊசி பார்க்கக்கூடியவர். சரிங்களா? கிண்டல் பண்ணுங்க, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்மளும் அழகாகணும், நமக்கும் வீரமா இருக்கணும், நம்மளும் நல்ல வீரத்தோட ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தோட அழகாவும் சூப்பராகவும் இருக்கணும்னா முருகரை கும்பிடுங்க. நான் ப்ரொமோட் பண்ணலங்க, நான் மதத்தை ப்ரொமோட் பண்ணல, சொல்றேன். இதுதான் அந்த கடவுளோட தன்மை. கிருஷ்ணரோட தன்மை என்னது? எப்பயுமே ஜாலியா இருக்கிறது, எந்த நேரத்துல எதை செய்யணும் தெளிவா தெரிஞ்சு செய்யறது, சண்டையே போட மாட்டாரு. கிருஷ்ணர் எங்கேயும் சண்டை போட்டுறாரு, எங்கேயுமே சண்டை போடுறது கிடையாது. என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யறவர், பொறுமையா நிதானம் செய்யறவர் கிருஷ்ணர். புரியுதுங்களா? அப்ப நம்ம எந்த சாமியை கும்பிடுறோமோ அந்த சாமியை கண்களால பார்த்துக்கிட்டே கும்பிடும் போது அந்த தன்மை நமக்குள்ள சேரும். அதே மாதிரி அந்த வாகனம், அங்க வச்சிருக்கக்கூடிய சங்கு சக்கரம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா அந்த தன்மை நமக்குள்ள சேரும். வெங்கடாஜலபதி ஏன் சங்கு சக்கரம் வச்சிருக்காரு? ஒண்ணு சவுண்டு, இன்னொன்னு லைட். சவுண்ட் அண்ட் லைட், ஒளியும். சவுண்ட் அண்ட் லைட் தான் மொத்த பிரபஞ்சமும். அப்ப பிரபஞ்சத்தோட சக்தியை நாம் ஈர்க்க வேண்டும் என்றால், சந்திரனோட சக்தியை நம்ம ஈர்க்க வேண்டும் என்றால் வெங்கடாஜலபதி. அப்ப வெங்கடாஜலபதி கிட்ட போய் அவர் கண்ணு திறந்து சாமி கும்பிடணும். அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு சாமிக்கும் ஒரு விஷயத்த கொடுத்து, அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுத்து, அவங்க கிட்ட போய் நம்ம நின்று கண்ணை திறந்து பார்க்கும் போது அவங்களோட சிம்பிள்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க, சிம்பிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த பொருட்கள், அது சிம்பிள்ஸாக நம்ம பார்க்க அந்த தன்மைக்குள்ள நமது மனம் மாறுகிறது. இப்ப எப்படி ஹார்ட், அழகான ஹார்ட் ஷேப் ரெட் கலர் சூப்பரா இருக்கிறத பார்க்கும்போது HEART எழுதிருக்கிறத பார்க்கும்போது வித்தியாசம் தெரிகிறதோ,
வேல் பார்க்கும்போது வித்தியாசம் தெரிகிறதோ, அந்த இமேஜ் அந்த உருவம், அந்த இமேஜ் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசம் தெரியும். நமக்கே தெரியாம தானே மாறுது அது. ஹெச்இஆர்டின்னு படிச்சா ஒன்றும் தெரியல, ஹார்ட் சிம்பிளை பார்த்தா ஒரு மனசுக்குள்ள ஒரு இப்ப நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். வாட்ஸ்அப்ல HEARTன்னு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சுங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கும் அந்த ஹார்ட் சிம்பிள் வரும் பாருங்க, ஹார்ட் அனுப்பிச்சு அந்த சிம்பிள் அப்படியே துடிக்கும் பாருங்க, டக் 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 துடிக்கும் பாருங்க. இது அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இப்ப கூட ஹார்ட் அனுப்புறீங்க பாத்தீங்களா, இந்த ஹார்ட்டுக்கும் HEARTன்னு டைப் பண்ணுங்க, வித்தியாசம் இருக்கா இல்லையா நமக்கு? அப்ப நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு சிம்பிள் பார்க்கும்போது, ஒரு குறியீடை பார்க்கும்போது தானாகவே மாறுகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தானாகவே மாறுகிறது. பயம் உங்களுக்கு இருக்கா? யானையை பார்த்துக்கிட்டே இருங்க. யானையை யானைனா ஐயோ யானையை பார்த்தாலே பயமா இருக்குன்றீங்களா? நான் அந்த யானையை சொல்லலைங்க. ஒரு யானையோட படம் எடுத்துக்கோங்க, அந்த படத்தை தினமும் பாருங்க. பார்க்க பார்க்க பயம் சரியாகிவிடும். எஸ், நம்ம ஒரு சிம்பிளை பார்க்கும்போது மோர் எமோஷன் ஆகிறோம். கரெக்டா சொன்னாங்க அந்த வார்த்தை, மோர் எமோஷன் ஆகிறோம். எமோஷனலி we are connected with it. அந்த வார்த்தைகளை விட. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம். எல்லாருக்கும் கோல் இருக்குல்ல லைஃப்ல. ஓகே, கோல் வச்சிருக்கோம். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்புக்குறி இந்த மாதிரி சைக்கோ சிம்பாலஜி. இது ராமர் வச்சிருக்காரு. ராமர் அம்பு வச்சிருக்காரு, வில் அம்பு வச்சிருக்காரா? நம்ம ஆளுங்க பாருங்க, எல்லாத்தையுமே நம்ம முன்னோர்கள் தான் நம்ம ஆளுங்கன்னு சொல்றது. நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஒரு குறியீடாக வைத்து விட்டார்கள். ஒரு சிம்பாலா கொடுத்துறாங்க, சிம்பாலஜியா கொடுத்துறாங்க, சிம்பாலா கொடுத்து விட்டார்கள். அதை பார்க்க நல்லா கவனிச்சுங்க. ஒரு சில விஷயங்கள் பார்த்தா பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பார்க்க பிடிக்கும், ஒரு சில விஷயங்களை பார்க்காம பிடிக்கும். இந்த சிம்பிள்ஸ் பார்க்க பிடிக்கும். அந்த எனர்ஜி நமக்குள்ள மாற ஆரம்பிக்கும். ரேக்கியில குறியீடுகள் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த ரேக்கி சிம்பிள்ஸை நம்ம வரைஞ்சி பிராக்டிஸ் பண்ணா நமக்குள்ள சேருவாங்க, அந்த எனர்ஜி கிடைப்பாங்க. ஆனா சைக்கோ சிம்பாலஜில வரக்கூடிய சிம்பிள்ஸை நம்ம பார்த்தாலே அந்த எனர்ஜி நமக்குள்ள சேருவாங்க. நான் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிராண்ட் மாஸ்டர் லெவல் கிளாஸே எடுத்துட்டோம், சர்டிஃபைட் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் ரேக்கியில. பஞ்சபட்சி சாஸ்திரம், சரசாஸ்திரம் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். ஜோதிடம், ஜாதகம் அதுவும் பார்க்கிறோம். NLP, NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம், மனசை வச்சு மனசை சரி பண்றது. ஃப்ளவர் மெடிசனும் கொடுத்துட்டு இருக்கோம். அக்குபஞ்சர் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம், தெரப்பியும் கொடுத்துட்டு இருக்கோம். கிராஃபாலஜில உங்க கையெழுத்தை வச்சு தலையெழுத்து சொல்லுவாங்க பாருங்க, அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிராயிங் தெரப்பி, நீங்க வரைகிற படத்தை வச்சே உங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது, நீங்க பாஸ்ட் 1 year பிளஸ் 1 year நீங்க எப்படி மைண்ட் செட்டை மாத்திக்கணும், இதெல்லாம் தெரப்பியாவும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? அதுல சைக்கோ சிம்பாலஜி ரொம்ப ரொம்ப சுலபமானது. அந்த பிக்சரை பார்த்துட்டு கேளுங்க. மெடிசின் சொல்றீங்க இல்லைங்களா, அதுவும் ஹோமியோபதி ஒண்ணுதானுங்களா? ஹோமியோபதியில ஒரு பார்ட் ஃப்ளவர் மெடிசன். எல்லா விதமான டிசீஸ்க்கும் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்குதாங்களா சார் மலர் மெடிசின்ல? எல்லா விதமான டிசீஸ்க்கு கிடையாதுங்க. ஃப்ளவர் மெடிசன், மலர் மருத்துவம் அப்படின்னாலே மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக. இப்ப சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு சொல்றாங்க. மனசுனால ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு உடம்புக்கு மருந்து கொடுத்தா சரியாகுது, மனசுக்கு மருந்து கொடுத்தா சரியாகும். இல்ல, எனக்கு ஸ்கின் டிசீஸ் பல வருஷமா இருக்குது. ஓகே, அதுக்காக நான் ஹோமியோபதி எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பட் இந்த ஃப்ளவர் மெடிசின் பத்தி நான் கேள்விப்பட்டேன், அதனால எனக்கு அதை பத்தி தெரியலங்க சார். அதான். ஓகே, ஸ்கின் டிசீஸ் மேபி உங்களுடைய உணர்வு காரணமாக, மனசுல இருக்கிற ப்ராப்ளம் காரணமாக ஸ்கின் டிசீஸ் வந்திருந்தால் அதற்கான ஃப்ளவர் மெடிசின் கொடுத்தா ஸ்கின் டிசீஸ் சரியாகும். ஓகேங்க சார். சரிங்களா? என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க அப்புறமே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசின் தேவைப்படுமா, தேவைப்படாது, இல்ல வேற என்ன செஞ்சா உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு சரியாகும் சொல்றேன். எந்த டைம் உங்களுக்கு கால் பண்ணலாங்க சார்? நாளைக்கு மார்னிங் ஒரு 11:30 12 o'clock அந்த மாதிரி கால் பண்ணுங்க, இந்தியன் டைம்ல. தேங்க்யூ சார். நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா எல்லாருமே? ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க சார், போன கிளாஸ்ல வாங்கினேன். ஓகே, சரி. நம்பர் சொல்லுங்க மேடம். கான்டாக்ட்ல இருக்குங்க சார். ஓகே மேடம். ஏன்னா மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. 9385 99 4502 9385994502 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்னோட பேர் ஹீலர் கோபி சார்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்பரை. தேங்க்யூ சார். சப்போஸ் யாராவது ஜாதகம் பார்க்கணும் கூட கான்டாக்ட் பண்ணுங்க, ஜாதகம் பார்க்கலாம். தெரப்பி வேணும், NLP தெரப்பினா கொடுக்கலாம். சரி, இப்போ சைக்கோ சிம்பாலஜி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சைக்கோ சிம்பாலஜில
என்ன பேசிட்டு இருந்தோம், மறந்து போச்சு. ஃப்ளவர் மெடிசின் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஓகே, அதுக்கு முன்னாடி வருது சொன்னீங்க சைக்கோசோமல் சப்ஜெக்ட்ல. சூப்பர். ஒரு சிம்பிள்ஸ் பார்த்தாலே போதும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சிம்பிள்ஸ் அப்படியே பார்த்துட்டு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படியே பதிய வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு படுத்தாலே போதும். அதுல சில டெக்னிக் இருக்கு. எப்படி பார்க்கணும்லாம் டெக்னிக் இருக்கு. வலது கண்ணில் பார்க்கணுமா இடது கண்ணில் பார்க்கணுமா, வலது பக்கம் வச்சு பார்க்கணும் இடது பக்கம் வச்சு பார்க்கணும், சில டெக்னிக் இருக்கு. ஒரு சிம்பிளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை நம்ம பயிற்சி வகுப்புல கத்துக்கலாம். சரி, இப்ப ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லலாம். இன்ஃபனைட் சிம்பிள் யாராவது பார்த்திருக்கீங்களா? ஸ்ட்ரெயிட்டா போட்ட 8, அது இப்படி திருப்பி இன்ஃபினைட் சிம்பிள் யாராவது பார்த்திருக்கீங்களா? நான் குரூப்ல என்ன பண்றேன், இன்ஃபினைட் சிம்பிள் அப்புறமா அனுப்புறேன். இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு இன்ஃபினைட் சிம்பிள் அனுப்புறேன். முடிஞ்சா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் கூட பண்ணிக்கோங்க. ஐயா யாராவது மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு பேசிட்டீங்கன்னா சந்தோஷம். அதுக்கப்புறம் மியூட் போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மியூட் போட்டுக்கோங்க. சரி, இன்ஃபினைட் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை நீங்க கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பார்ப்போங்க. இன்ஃபினைட்ங்கிறது அபாண்டன்ஸ் குறிக்கக்கூடியது. அதை பார்க்க பார்க்க நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். டெய்லி நைட்டு நம்ம கிளாஸ் வந்து 4ஆம் தேதிங்க. சைக்கோ சிம்பாலஜியோட கிளாஸ், ஆக்சுவல் கிளாஸ் வந்து 4ஆம் தேதி இருக்குது. சரிங்களா? அந்த 4ஆம் தேதி காலையில 6 to 7 கிளாஸ் நடக்கும். சொல்லுங்க. மார்னிங் 6 to 7 சார்? ஆமாங்க சார், மார்னிங் 6 to 7 கிளாஸ் இருக்கு. சரிங்களா? 6 to 7 கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா காலையில 6 to 7 அது வரையிலுமே 4ஆம் தேதி, இன்னைக்கு என்ன 28, 29, 30, 32 இந்த மாசம் இருக்கு. சரி, 31, 32 செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட. ஆமா, செவ்வாய்க்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். 6 நாளைக்கு நான் இன்னைக்கு அனுப்புற சிம்பிள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, இப்ப இன்னைக்கு என்ன பண்ணுங்க, மொபைல்ல பார்த்துட்டே படுத்து தூங்கிடுங்க. நாளைக்கு காலையில பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிரிண்ட் அவுட் அதை பார்த்துக்கிட்டே படுங்க. உங்களுக்குள்ள மனநிலையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது நீங்களே கவனிங்க. மனநிலையில மாற்றங்கள் உங்களுக்கு அது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சிம்பிள்ஸ் பார்க்கும்போது, ஏதாவது முக்கியமா இந்த இன்ஃபினைட் சிம்பிள் பார்க்கும்போது எந்த எல்லா சிம்பிளுக்குமே பாசிட்டிவ் தாட் தான் இருக்க வேண்டும். பாசிட்டிவ் தாட்ஸ் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு கேட்டா, இப்போ யாருக்காவது பொருளாதாரம் தேவைப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். தேவைப்படுகிறது நினைக்காதீங்க. பொருளாதாரம் வேணும்னு நினைக்காதீங்க. பொருளாதாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அதாவது கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எனக்கு சில எப்படி தெரியுமா சொல்லுங்க, யாராவது இந்த வார்த்தை யாராவது பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க. பணம் பிரச்சனையா இருக்குங்க, பணம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க? பணம் பிரச்சனையா இருக்கு, பணம் கஷ்டமா இருக்கு. அந்த நினைப்பு தான் எப்போதுமே இருக்கும். சரி, அந்த நினைப்பு இருக்குங்களா? எஸ். இப்ப உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்குங்க. சரிங்களா? மொபைல்ல ஏதோ உங்களுக்கு சவுண்ட் ஏதோ கிளியரா கேட்கல, இல்ல மொபைல்ல வந்து ஏதோ ஒரு சரியா தெரியல, மொபைல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சில்வியா மேடம் வச்சிருக்கா பாருங்க, இன்ஃபினிட் சூப்பர். சரிங்களா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்ப மொபைல் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? சரி பண்ணணும் அர்த்தம். டிவி ப்ராப்ளமா இருக்குன்னு என்னங்க அர்த்தம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. சர்வீஸ் பண்ணணும், இல்ல வேற டிவி வாங்கணும். அதாவது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, சரியா இல்ல, ஒர்க் ஆகல, அது எனக்கு தேவை இல்லை. கரெக்டுங்களா? புரியுதுங்களா என்ன மீனிங் வருதுன்னு? அது எனக்கு தேவை இல்லை. ஒண்ணு சரி பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம், இல்லைன்னா வேற மாத்திக்கலாம். அப்ப எனக்கு அது தேவையில்லை. சரியில்லாத மொபைல், கஷ்டம் கொடுக்கக்கூடிய மொபைல், கஷ்டம் கொடுக்கக்கூடிய டிவி, கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் எனக்கு தேவையில்லை. பணம் கஷ்டமா இருக்குன்னு என்னங்க அர்த்தம்? சொல்லுங்க. தேவையில்லைன்னு அர்த்தமா சார்? பணம் தேவையில்லைன்னு அர்த்தம். பணம் கஷ்டமா இருக்கு, பணம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. பண பிரச்சனை இருக்குன்னா பணம் எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறது, பணம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. எப்படி பணம் வந்து சேரும்? புரியுதுங்களா? எங்க நம்ம வந்து பாசிட்டிவா நினைக்கிற மாதிரியே இருக்குது, ஆனா கம்ப்ளீட்டா நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னதான் சொல்லணும்? உண்மையாவே பணம் நமக்கு தேவைப்படுகிறது.
உண்மையே பணம் தேவைப்படுகிறது. எனக்கு பணம் கஷ்டம் இல்ல, ஐயா மியூட் போட்டுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா கிளாஸ் விட்டு போயிடுங்க, புரிஞ்சு கோவப்பட வைக்காதீங்க ப்ளீஸ். ஒரு ஃப்ளோல கிளாஸ் வச்சுன்னா விடுங்க, நடுவில் அன்மியூட் பண்ணி நடுவில் தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ. இப்ப எனக்கு வந்து பணம் கஷ்டமாக இருக்கிறதுன்னு சொன்னா பணத்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, எனக்கு பணம் வேணான்னு அர்த்தம். அப்ப பணம் தேவைப்படுகிறது. இப்ப என்ன நினைக்கலாம், தேவைப்படுகிறது, எனக்கு பணம் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். அது எப்படிங்க வரும்? அடுத்த கேள்வி நம்ம கேட்போமா, பணம் உங்களுக்கு வந்துட்டு அது எப்படிங்க வரும், அப்ப எப்படி கிடைக்கும்? புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்னு? இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்ப நான் வந்துகிட்டு இருக்கேன், இப்ப நான் உங்ககிட்ட யாரும் கேட்கறேன், சார் எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு, இல்ல ரீச் ஆகல, இல்ல ரீச் ஆகுது 10 மணி நேரம் கூட ஆகலாம்னு வச்சுக்கோங்க, ரீச் ஆகல. ஆனா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கும் அவர் வரலன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா எனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம், எனக்கு பணம் வந்துகிட்டு, எல்லாமே எண்ணங்கள் தானேங்க, மனசு தானே. பணம் கஷ்டம், பணம் இந்த வார்த்தையை மாத்திட்டு பணம் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றது உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? பணம் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, நம்மளே யோசிப்போம், அது எப்படிங்க கிடைக்குதுன்னு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, எப்படி கிடைக்கும்? அப்புறம் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், எங்கத்தான் ஆரோக்கியமா இருக்கேன், முதுகுவலி தாங்க முடியல, கால்வலி தாங்க முடியல, தலைவலி எப்பப்பா போட்டு பொண்ணி படல் எடுக்குது, நீ படுத்தா நிக்க முடியல, நின்னா தூங்க முடியல, தூங்கினா எதுவுமே பண்ண முடியல, உடம்பு போட்டு இப்படி டேமேஜ் ஆகுது. ஆரோக்கியம் இருக்குன்னு நினைச்சா என்னங்க கஷ்டம் உங்களுக்கு? அதுல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், உடம்பு அப்பா வலிக்கிடும், அது பாட்டு வலிக்கிடும், அம்மா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நினைங்களேன். யாராவது உங்க ஸ்பௌஸ் பார்த்து, உங்க ஸ்பௌஸ் உங்க புதுசா கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க, உங்க பழைய காலத்துல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வயசானவங்களுக்கு சொன்னேன், எப்படி யோசிச்சு பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து அழகா இருக்கீங்கன்னு சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருந்துச்சுல்ல? ஆண்களே உண்மையா சொன்னீங்க, போய் தானே சொன்னீங்க. ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு வாவ் நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க அத்தான் அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? உண்மையா பாத்தீங்களா? ஆண்கள் சொன்னா மட்டும் புரியுது. சரிங்களா? நமக்கு இதுவரை வாழ்க்கை பொய்யே சொல்லாதவங்க யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். இதுவரை லைஃப்ல 1 டைம் கூட பொய் சொன்னது இல்லைங்க, யாரும் இல்லைல்ல, யாருலயும் பொய் சொல்லாம இல்லைல்ல. நீங்க உடம்புல என்ன வேணாலும் டேமேஜ் ஆயிட்டு போட்டோம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் வாழ்க்கை, மோசமான நிலைமையில கூட இருந்துட்டு போட்டோம் வாழ்க்கை, எப்படி வேணாலும் இருக்கட்டும் வாழ்க்கை. நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நல்லா இருக்குன்னு பொய்யே சொல்லுங்க உங்ககிட்ட. நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், என் உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கு, எனக்கு பொருளாதாரம் வந்துகிட்டு இருப்பா, சேர்ந்துகிட்டு இருப்பேன், நான் நல்ல பணக்காரனாப்பா இருக்குன்னு பொய் சொல்லுங்களா? அப்படி என்னதாங்க உங்களுக்கு ப்ராப்ளம்? அப்படியே பொய் சொல்லுற, பொய் சொல்லாம இருந்துட்டா பரவாயில்ல. எத்தனையோ பேர்கிட்ட எத்தனை தடவை பொய் சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட நீங்க பொய் சொல்லுங்க, மத்தவங்கிட்ட பொய் சொல்லி ஒண்ணும் நடக்கல. ஏதோ ஒரு விஷயம் இது நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக மத்தவங்கிட்ட பொய் சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? இல்ல பொய் சொல்லி நீங்க கெட்டது பண்ணிக்கிட்டீங்களா? மத்தவங்களுக்கு கிட்ட பொய் சொன்ன என்ன ரீசன்? எனக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் பொய் சொன்னேன். உங்களுக்கு நல்லது நடக்குன்றதுக்காக உங்ககிட்ட நீங்க பொய் சொல்லுங்க, நான் ஆரோக்கியமா. அந்த பொய்யே நாம தெரியுங்களா கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையா மாறிவிடும். அதுவும் எப்ப இந்த சிம்பிள் பார்த்துக்கிட்டே செய்யும் போது, அது இன்ஃபினைட் சிம்பிள் அனுப்புற சிம்பிள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்துக்கிட்டு தினமும் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ, எனக்கு உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டாம், பொருளாதாரம் எனக்கு அபரிவிதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது, சிம்பிளை பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு பொருளாதாரம் அபரிவிதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது, எனக்கு டெய்லி 1 லட்ச ரூபாய் பணம் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு மாசம் வந்து 2 மாசத்துல இன்னைக்கு டேட்டு ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் தானே இது, ஜூலையா? ஜூலை. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள எனக்கு வந்து 10,000 ரூபாய் கிடைச்சிருச்சு, 50,000 ரூபாய் கிடைச்சிருச்சு, 1 லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த பொருளாதாரம் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளவு அமௌண்ட், அதுக்கு நீங்க 100 கோடி 1000 கோடி பிக்ஸ் பண்ணாதீங்க, அது உங்களாலே ஒத்துக்க முடியாது. உண்மையாவே உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவையோ, ஒரு 50,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்குங்க, என்ன இந்த கடன் அடைச்சிருவேன், அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடும், இதெல்லாம் சால்வ் ஆயிடும், ஓகே, ஓரளவு மனசு கூலாயிடும், ஓகே, லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஒரு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது உங்களுக்கு அது எப்படி கிடைக்கும்னு கேள்வி கேட்காதீங்க.
எப்படி கிடைக்கும், எங்க இருந்து கிடைக்கும், யார் கொடுப்பா, எந்த கேள்வி கேட்காதீங்க. சார் இது 100% உண்மைதாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நடந்திருக்குங்க. சூப்பர். அதாவது இன்னைக்கு எனக்கு என்னென்ன நடக்கும் நினைக்கணும், காலையில எழுந்துச்சு எனக்கு எல்லாமே இது கிடைக்கும் கிடைக்கும்னு நான் மனசால நம்ப ஆரம்பிச்சிருவேன். எனக்கு ஃபுல்லா நான் நினைக்க அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லயே அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் மேடம். ஆமாங்க சார். சூப்பர். பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பிசினஸ்ல எந்த வருமானமும் வரலைன்னா கூட நான் நாளைக்கு எனக்கு இவ்வளவு வருமானம் வந்துரும், எனக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்னு காலையில எந்திரிச்சோடனே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருது சார். யாரு மூலமாவது போன் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் என்ன நினைச்சிருக்கணும் அது யாரு மூலமாவது இந்த பிரபஞ்ச வழி திறந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். சூப்பர் 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 மேடம். சூப்பர், கிரேட். பாருங்க, அதாவது நம்ம இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறத அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சிம்பிள் மூலியமா, அந்த இன்ஃபினைட் சிம்பிள் சொல்ற மாதிரி அந்த சிம்பிள் வச்சுக்கிட்டு நீங்க பாத்துக்கிட்டே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி, ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி, ஏன் பகல் 12 மணிக்கு செஞ்சா பத்தாதா, மத்தியானம் செஞ்சா பத்தாதா, நடக்கும். எந்த நேரத்துல போனாலும் நடக்கும். எல்லா நேரத்திலயும் பிரபஞ்சம் நம்ம கூட தான் இருக்காங்க, கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க, இறைவன் நம்ம கூட தான் இருக்காங்க, காத்து இருக்கு, மழை எல்லாமே நம்ம கூட தான் இருக்கு. இருந்தாலும் நைட் தூங்கும் போது நமக்கு ஏன் அதை செஞ்சா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டா, எல்லாமே அப்படியே அடங்கி ஒடுங்கி அப்படியே தூங்கக்கூடிய, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிலைக்கு நம்ம மனசு போகும்போது நம்ம பீட்டா ஸ்டேஜ்ல இருந்து ஆல்பா ஸ்டேஜுக்குள்ள போக அந்த நேரத்துல அந்த சிம்பிள் அந்த எனக்கு பொருளாதாரம் கிடைத்து கொண்டு இருக்கு சொல்ல 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 நமக்கு தெரியாம நம்ம எனர்ஜி பாடிக்குள்ள அந்த எண்ணங்கள், அந்த குறியீடோட பலன்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள போய் சேர்ந்து நைட்டு ஃபுல்லா அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணி அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு நமக்கு பணம் வந்துடும். ஹாப்பி பா. தன்னம்பிக்கை உருவாக்கும் இந்த எனர்ஜி தான் உங்களை பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு என்ன தேவை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. நைட்ல என்னத்த லைஃப் இன்னைக்கு ஒரு புலம்புல போடா வாழ்க்கை அப்படியே போச்சு அப்படியே புலம்பில் பட்டு அதான் நடக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட இடத்திலே படும் பட்ட காலமே படும் கெட்ட குடியே கெடும். பட்ட காலிலே படும். எஸ், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பட்ட காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னா, வலி இருக்கிற காலில் அடிபட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம், திரும்ப அங்கேயே அடிபடும். வாழ்க்கை டேமேஜ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, மறுபடியும் இன்னொரு டேமேஜ் கொடுன்னு சொல்லி பிரபஞ்சம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த இன்ஃபினைட் சிம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தேவை, ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும், அது வேணும், இது வேணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நான் வந்து ஊர் சுத்தி பார்க்கணும், நான் ஃபிளைட்ல அமெரிக்கா போகணும், ஆப்பிரிக்கா போகணும், அண்டார்டிகா போகணும், இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் தூக்கி வைக்காதீங்க. எல்லாமே நடக்கும். ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க, அந்த இன்ஃபினைட் சிம்பிள் முன்னாடி வச்சுக்கோங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு லேமினேட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு அட்டை மாதிரி போர்ட்ல ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு முன்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, நைட் தூங்குறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்டுக்கு வந்துட்டீங்களா, எல்லா வேலையும் நான் பாய் தாங்க போட்டு போடுவேன், எங்க வேணாலும் படுத்துவாங்க. எல்லாரும் சார் மியூட் போட்டுக்கோங்களேன், கீச்சு ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்ப எனக்கு சரி, எனக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா வேணும். உடனே யோசிப்பீங்க, 50 லட்சம் வச்சு என்ன சார் பண்ணி போறீங்க? நம்ம வந்து ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா 32 ஏக்கர்ல ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரீம்லி டிசேபிள்டு பீப்புளுக்கு மேல் ஃபீமேல் 2 பக்கமே அவங்களுக்கு வந்து ஆசிரமம் கட்டி அவங்களுக்கு அங்க ட்ரைனிங் கொடுத்து, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயமும் தெரியாதவங்க யாருமே கிடையாது, எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரீம்லி டிசேபிள், பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு அறிவு கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது. அவங்களோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது இப்பதான் குழந்தைய தவழ்ந்துட்டு இருக்கு நம்ம ட்ரஸ்ட். இனிமேல் தான் லேண்ட்லாம் வாங்கணும். எனக்கு அதனால வந்து மாசம் ஒரு 50 லட்ச ரூபா கிடைச்சா ட்ரஸ்ட் ஈஸியா லேண்ட் வாங்கி 32 ஏக்கர் லேண்ட் வாங்கி, அது 32 ஏக்கர், அதெல்லாம் கணக்கு இருக்கு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அங்க ஒரு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இந்த மாதிரி செய்யும் போது இதே மாதிரி நம்ம கிளாஸஸ்லாம் இப்ப ஆன்லைன்ல எடுக்கிற கிளாஸ் டைரக்டா வந்து எடுக்கலாம். நீங்க வாலண்டியரா வந்து சர்வீஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணலாம். இது மாதிரி பல வாய்ப்புகள் கொடுக்கறதுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப எனக்கு வந்து மாசம் 50 லட்ச ரூபாய் எனக்கு வேணும். சரி, இப்ப உள்ள ஒருத்தர் உட்காந்து இருக்காரு, அவர் என்ன சொல்லுவாரு, டேய் இப்படி சம்பாதிக்கிறதே இவ்வளவுதான் மாசம், இதுல உனக்கு எப்படி 50 லட்சம் கிடைக்கும்? சரி 10 லட்சம், அவர் எப்படி சொல்ல, 10 லட்சம் வாய்ப்புகள் கம்மி தான் தம்பி, உள்ளுக்குள்ள உட்காந்து சொல்லுவாரு.
சரி 5 லட்சம் 5 லட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீ என்ன பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் இம்ப்ரூவ் பண்ணு, இன்னும் டெவலப் பண்ணு. நீ சம்பாரிச்சு என்ன பண்ணு, கொஞ்சம் அமௌண்ட் வந்து ட்ரஸ்ட்டுக்காக ஒதுக்கி வச்சு லேண்ட் பாரு, அதை அப்படியே பண்ணு. ஒரு பக்கம் நல்லது பண்ணிக்கிட்டே, இந்த பக்கம் வந்து உன்னோட வாழ்வாதாரத்தையும் பாரு, கிளாஸ் எடுக்கிறது இந்த விஷயம் பாரு, எல்லாமே ஒரு நேரத்துல பாரு, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ள சொல்றாரா? சரி, இப்போ 50,000 வச்சுக்கலாமே ஒரு உதாரணத்துக்கு. எனக்கு வர வருமானத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50,000, ஒரு 1 லட்சம், வாட் எவர் நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ இன்ஃபினைட் சிம்பிள் பார்த்துக்கிட்டே எனக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம், சரி 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு 5 லட்சம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஆரோக்கியம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆரோக்கியமா இருப்பேன் கிடையாது, ஆரோக்கியமா ஏற்கனவே இருந்தேன் கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கிறேன். இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னோட மனைவி என்னுடன் பாசமாக இருக்கிறார்கள். ஆண்கள் அப்படி உரைக்கிறாங்க, புரியுது, சொல்லி வைப்போமே. பெண்கள், எனது கணவன் நான் சொல்வதை புரிந்து கொண்டிருக்கிறார். எப்பயுமே நல்லா கவனிங்க. கவுன்சிலிங் வர நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? ஆண்கள் சொல்றது நான் சொன்ன கேட்கவே மாட்டேன்றாங்க, பெண்கள் சொல்றது நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் நான் சொல்றது கேட்க மாட்டேன்றாரு, இல்ல ஆண்கள் நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன், இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அது யாரு? இளம் ஜோடிகள். இப்ப ரீசெண்டா 35 வருஷம் கல்யாணம் ஆச்சு. வெரி ரீசென்ட்லி 35 years முன்னாடிதான் கல்யாணம் ஆச்சு. அவங்க வந்து பேசுற கம்ப்ளைண்ட் இது. சரி, அப்ப நான் சொல்வதை என் மனைவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் சொல்றது கேட்கிறாங்க, நான் சொல்றது நல்லதான் சொல்ல கேட்கிறேன். அந்த இன்ஃபினைட் சிம்பிள் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு பிசினஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கு, எனக்கு வேலை சீக்கிரம் கிடைச்சிருச்சு, எனக்கு நான் காலேஜில் நல்ல காலேஜ் சீட்டு கிடைச்சிருச்சு, எனக்கு நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், சீட்டு கிடைச்சிருச்சு, பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, வேலையில பதவி உயர்வு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ, இனிமே எது வேணுமோ அது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதா அந்த இன்ஃபினைட் சிம்பிள் பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு வாரம், இந்த அடுத்த கிளாஸ் ஒரு 4ஆம் தேதி வரையுமே சொல்லிக்கிட்டே இருங்க. என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நீங்களே பாருங்க. சரி, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். தாராளமா நீங்க கண்டினியூ பண்ணலாம். சரி, எவ்வளவு நாள் பண்ணணும், நீங்க எவ்வளவு நாள் சாப்பிடணும், எவ்வளவு நாள் உணவு எடுத்துக்கணும், எவ்வளவு நாள் நீங்க வாழணும், அது வரை நீங்க ஒரு விஷயம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப சைக்கோ சிம்பாலஜி சிம்பிள்ல நிறைய சிம்பிள்ஸ் நம்ம கத்துக்க போகிறோம். அந்த சிம்பிள்ஸ் எதற்காக உங்களுக்கு பயன்படுகிறது, எந்த பக்கம் வச்சு பார்க்கணும், எப்படி அதை பார்க்கணும், அப்ப நீங்க இந்த மாதிரியான உணர்வு நிலையில இருக்கணும், அப்ப என்ன வார்த்தைகள் சொல்லணும்ன்றது தெளிவா நம்ம சொல்லி கொடுத்து அந்த சிம்பிள்ஸையும் உங்களுக்கு அனுப்பி நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளே கூட செட்டாகவும் கொடுத்தாலும் அது வந்து ஆப்ஷன் கிளாஸ்ல பாத்துக்கலாம். இதை செய்ய 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 யாரோட வாழ்க்கை முன்னேறும்? உங்கள் வாழ்க்கை முன்னேறும். எதை நோக்கி முன்னேறும்? நீங்கள் எதை வாழ்க்கையாக, எதை நீங்க அடையணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அடைவதற்கான சிம்பிள் தான் சைக்கோ சிம்பாலஜி. உங்கள் ஆழ் மனதை தானாக மாற்றக்கூடியது. மனசுல கண்ட குப்பையை போட்டு வச்சிருக்கிறோம், புரியுதுங்களா? கண்ட குப்பையை போட்டு வச்சிருக்காங்க. குப்பையெல்லாம் தூக்கி வெளில போடணும். முதல்ல நம்பிக்கையற்ற தன்மை, முடியாது, செய்ய முடியாது, கஷ்டம், ப்ரோகாஸ்டினேஷன், இதெல்லாம் வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாமே உங்கள் வாழ்க்கை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? உங்க ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வேற என்னதான் பண்ணணும்? ப்ராப்ளம் ஏன் கிரியேட் ஆச்சோ அது சரி, அங்க போய் அது சரி பண்ண தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பணம் நமக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குது. நான் வந்து வேலை செய்யறேன், பிசினஸ் செய்யறேன், எனக்கு இப்ப வர வேண்டிய சம்பளம் வரல, வர வேண்டிய பணம் வரல, வருமானம் வரல. ஏன் வரல? யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன்? நான் கரெக்டா தான் ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன், நான் கரெக்டா தான் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன், எல்லாமே எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்டுங்க, எல்லாமே கரெக்டா இருக்குங்க. ஆனாலும் மக்கள் என்ன தேடி வரமாட்டேன்றாங்க. ஏன் வரல? ஊட்டியில போய் ஃப்ரிட்ஜ் வித்தா யாராவது வாங்குவாங்களா? ஊட்டியில ஏசி ஷோரூம் வச்சா யாராவது வாங்குவாங்களா? 10,000 அடி ஸ்கொயர் ஃபீட்ல பிரம்மாண்டமான ஏசி ஷோரூம் வச்சிருக்காங்க, ஊட்டி உச்சியில வச்சிருக்காங்க. நானு ஒருத்தரும் அந்த பிசினஸே நடக்கலங்க.
ஆடு போட்டுட்டேன், செம்மையான டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறேன், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன், என்னென்னமோ பண்றேங்க, மக்களே வரமாட்டேன்றாங்க. யாராவது வாங்குவாங்களா? அப்ப நம்ம எல்லா விஷயமும் செஞ்சாலும், நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா விஷயம் செஞ்சாலும் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்றோம். இப்ப நம்ம நினைப்போம் நான் எல்லாமே கரெக்டா தாங்க பண்ணிட்டு இருக்கேன், வெயில் காலத்துல ஏசி ஷோரூம் வச்சா எல்லாமே கரெக்டா தாங்க பண்ணேன், எவ்ரிதிங் பர்ஃபெக்டா பண்ணுங்க, ஆடு கரெக்டா கொடுத்தேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணேன், பேனர் போட்டேன், டிஸ்கவுண்ட் கொடுத்தேன், எல்லாமே பண்ணுங்க, நினைக்கிற மாதிரி பிசினஸ் நடக்கல. அப்ப வேற எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். நமக்கு அந்த மிஸ்டேக் தெரியல. நம்மளை பொறுத்தவரையிலும் நான் வந்து சாம்பார் செய்யறேங்க, தண்ணி ஊத்திட்டேன், பருப்பு போட்டேன், எல்லாமே போட்டுட்டேங்க, எல்லாமே பண்ணிட்டேங்க, நீங்க சொன்ன காரணம் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன், ஸ்டவ் பத்த வச்சு கரெக்டா கொதிக்க வச்சு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். இந்த மாதிரி அடிக்கடி அன்மியூட் பண்ணி டிஸ்டர்பும் பண்ணிட்டு இருக்கேன் கிளாஸ. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன், இருந்தாலும் சாம்பார்ல டேஸ்டே இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம், உப்பு போடல, அவ்வளவுதான். சின்ன விஷயம். என்னங்க அந்த சின்ன விஷயத்துக்காக இப்படி அங்க இருக்கும். அந்த சின்ன ரிமூவ் பண்ணிடுறேன். அன்மியூட் பண்ண பிறகு மறுபடியும் மியூட் போட்டிருக்கேன். ஐ மீன் மியூட் போட்ட பிறகு ரிமூவ் பண்ணிடுறேன். டிஸ்டர்ப் பண்ணவங்க தேவையில்ல வாழ்க்கையில. ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு மியூட் போட தெரியாம இருக்காங்க, நான் மியூட் போட்டுட்டேன், மறுபடியும் அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தர்னால மிச்சம் 45-50 பேரும் டிஸ்டர்ப் ஆகணுமா? தேவையில்லை. நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க. நம்மள வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்? தேவையில்லை. நம்மள சந்தோஷமா வாழலாம். சரி, இப்போ வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க, சின்ன உப்பு போடாது எப்படிங்க நமக்கு லைஃப்ல எப்படிங்க சாம்பார்? அதுதாங்க ப்ராப்ளமே. பருப்பு கரெக்டா போட்டுறேன், நல்ல உயர்ந்த ரக பருப்பு, நல்ல தண்ணி கரெக்டா கொதிக்க வச்சிட்டேன், காய்கறி எல்லாமே சூப்பர், சின்னதா உப்பு. அந்த மாதிரி நமக்கு தெரியாம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இப்ப இந்த இன்ஃபினிட் சிம்பிள் பார்க்க சைக்கோ சிம்பாலஜில வரக்கூடிய சிம்பிள்ஸ் ஒன்னொன்னா கத்துக்கிட்டாம அதை செய்ய பார்க்க நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்க. அந்த மிஸ்டேக் சரியாகும், லைஃபே டெவலப் ஆயிடும். அந்த சாம்பார் செஞ்சுட்டோமா, 5-10 பேர் சாப்பிடுறது சாம்பார் செஞ்சுட்டோமா, 1 ஸ்பூன் உப்பு போட்டா என்ன ஆகும்? செம்ம டேஸ்ட் ஆயிடுமா? எல்லாருக்கும் யூஸ் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்ப சைக்கோ சிம்பாலஜின்ற ஒரு சப்ஜெக்டே வந்து எதற்குன்னு கேட்டா, நம்ம லைஃப்ல டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதையும் வந்து அந்த ஆரம்ப சில சிம்பிள்ஸ் இருக்கு, அது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஞாபக சக்தி சரியா வரமாட்டேங்குது, அதுக்கும் சிம்பிள்ஸ் இருக்கு, அந்த சைக்கோ சிம்பாலஜி சிம்பிள்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 10 சிம்பிள் சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, சார் 10 சிம்பிளுமே எனக்கு தேவைப்படுது போல இருக்கே, அந்த மாதிரிதான். சரிங்களா? அப்ப அந்த குறியீடை பார்க்க நமக்கு என்ன தேவையோ சரியாக நடக்க ஆரம்பிக்கும். எங்கேயாவது நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரியா பிசினஸ் ரன் ஆகல, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துகிட்டு இருக்கு, அது சரியாகும். என்ன பிசினஸ் பண்ணதே தெரியல, சரியாகும். நான் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போலாம், சரியாகும். அடுத்து என்ன எடுத்து படிக்கலாம், சரியாகும். உறவுகள் சரியில்லை, சரியாகும். அதுக்கு தனி சிம்பிள்ஸ் இருக்கு. ஹெல்த்துக்கு தனி சிம்பிள் இருக்கு. நான் எல்லா மருத்துவ முறையும் எடுத்து பார்த்துட்டேன், ஒன்னும் சரியாகல. ஒன்னு அந்த சிம்பிள் பார்க்க தானா சரியாகும், இல்லைன்னா சரியான மருத்துவ முறை நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஆக மொத்தத்துல சைக்கோ சிம்பாலஜிங்கிறது நமக்கு தெரியாமையே நம்ம ஆழ் மனச நமக்கு தகுந்த மாதிரி, நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம், அதை கிடைக்கிறத ஐ மீன் கேட்கறத கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை மாத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் சைக்கோ சிம்பாலஜி. கிளியர்? ஆல் கிளியர்? இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சரி, இப்ப இந்த கிளாஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையில 6 to 7 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஒரு நிமிஷம் சொல்லிடுறாங்க, சொன்ன பிறகு கேள்வி கேளுங்க. இதோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா இருக்கக்கூடிய ஃபீஸ் 3300 ரூபாய். சரிங்களா? 31st ஜூலைக்குள்ள பே பண்ணீங்கன்னா 1999 ரூபாய், 1999. ஏற்கனவே நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் ஏதாவது கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க,
சரிங்களா? யாருக்காவது ஏற்கனவே ஹீலிங் ஹேண்ட்ஸ்ல கோர்ஸ் படிச்சுட்டு பெய்டு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் வந்து 1500. சரிங்களா? சரி, அடுத்தது இன்னொரு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் ஒன்று தரேன். என்னன்னா, இப்ப இதெல்லாம் ஹீலிங் அந்த கோர்ஸும் படிக்கலங்க, எனக்கு 1500க்கு எனக்கு அந்த ஸ்கீம் கிடைக்குமா, அந்த 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 ஃபீஸ் கட்டி நான் படிச்சுக்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்றேன் நான். நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் வச்சிருக்கோம். சரிங்களா? அவரோட லிங்க் நான் குரூப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் ஷேர் பண்றேன். அந்த லிங்கை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு யூடியூப், ஃபேஸ்புக், இது ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இண்டிவிஜுவலா அனுப்பி விட்டுருங்க. சரிங்களா? இண்டிவிஜுவலா அனுப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1500. அது யாரு? ஹீலிங் ஹேண்ட்ஸ் ஏற்கனவே இல்லாதவங்க, குரூப்ல எந்த கிளாஸும் படிக்கலாம், இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், அது ஃப்ரீ கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிருக்கேன், பெய்ட் கிளாஸ் இதுல ஜாயின் பண்ணாதவங்க அவங்களுக்கு 1000, அதாவது 1999 கிளாஸ் ஸ்கீம் இருக்கிறவங்களுக்கு. புரியுதுங்களா? நான் லிங்க் குரூப்ல எல்லா குரூப்லயும் ஷேர் பண்றேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே, வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அது மட்டும் பார்த்தா வீடியோ நீங்க பார்க்கணும், அதுல வர வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கமெண்டும் கொடுக்கணும், சூப்பர் அப்படின்னு கமெண்ட். நீங்க நானே கமெண்ட் சொல்லிடுறேன், சூப்பர், வாவ், வெரி குட் அப்படின்னு சொல்லி நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கமெண்ட் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. சரி, இப்ப 4ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முடிஞ்ச அளவு சீக்கிரம் பே பண்ணிடுங்க. எவ்வளவு சீக்கிரம் பே பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் அது நடுவுலயே. சரி, ஓகே. இப்ப கேளுங்க, வேற ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தா கேளுங்க. சார் ஒரு டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்க மேடம். இன்ஃபினிட்டி சிம்பிள் சொல்லுவீங்களா? இன்ஃபினிட்டி சிம்பிள். ஆமா, இன்ஃபினிட்டி சிம்பிள். ஆமாங்க. அந்த சிம்பிள் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இது சிலர் வந்து நம்ம கையில டெய்லி வரைய சொல்றாங்க, டெய்லியுமே வரைய சொல்றாங்க. வரையலாம். வரையலாங்களா? ஆமா, அது வரையலாம். அது வேற டெக்னிக். அப்படிங்களா? இது சைக்கோ சிம்பாலஜி. பார்த்தா போதும், பார்த்தா போதும். அது ஆக்சுவலா டெய்லியுமே நான் கையில வரைஞ்சிட்டு இருக்கேன், அதான் கேட்டேன். ஓகே, அது நல்லது. வரைகிறது நல்லது. அதுவும் ரெட் கலர் ஒயிட் போர்ட் மார்க்கர்ல கையில வரைகிறீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல பேப்பர்ல வரைய ரெட் கலர் பென்ல வரைகிறது ரொம்ப நல்லது. அது கோல்டன் கலர்ல வரையணும். அது வரையும் போது சும்மா கடமைக்கு வரைஞ்சாச்சுப்பா அப்படின்னு போக கூடாது. அது வரையும் போது உணர்வு நிலையில இருக்கும். அது எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான். அது வரைகிற இது மட்டும், இந்த ஷேப்ல இப்படி வரையணுன்றது மட்டும் கிடையாதுங்க. இப்படி வரைவாங்க சிலர், இப்படி வரைவாங்க சிலர். அது மாதிரி அது கரெக்டா வரைஞ்சிருக்கிறது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர், கத்துக்கோங்க. சும்மா கடமைக்குன்னு வரையக்கூடாது. வரையும் போது அந்த உணர்வு நிலையில வரையணும். சரி, எனக்கு அது கிடைச்சி எதுக்கு. இப்போ ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்களா, ஒரு கோல் வச்சிருக்கீங்க, அதை எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரு தான் வரையுங்களா, அது கிடைச்சிருச்சு நினைச்சுக்கிட்டே வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அது சைக்கோ சிம்பிள் சிம்பிள் பாக்குறீங்கன்னா அதை நினைச்சுக்கிட்டே பாருங்க. சும்மா நான் பாத்துறேன் நல்லா இருக்கு, சூப்பர் பாடு அப்படிலாம் இல்ல, எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, ஐம் கெட்டிங் இட் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருங்க. ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்னு என்ன உங்களுக்கு என்ன தேவை நினைச்சுக்கிட்டே பாருங்க. பாத்துட்டு அப்படியே தூக்கிடுங்க. அப்புறம் காலையில எழுந்திரிச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் மனநிலையில பல மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். You will attract what actually you need it. சூப்பர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அந்த வேலை பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஆமாங்க ஆனா சார். இன்னொரு வேற ஒரு மாதிரி சொன்னாருங்க. அந்த வேல் வந்து ஆணோட ஸ்பெம் தான் அப்படின்னு சொல்றாருங்க. அதனோட வடிவத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. அது சரிங்களா? அது உண்மையா பொய்யான்றது நமக்கு சரியா தெரியல சார். பட் அது மாதிரி நிறைய கூற்றுகள் இருக்கு. அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கா பார்வதி அம்மா முருகர்கிட்ட வேல் கொடுத்தது சம்ஹாரம் பண்றதுக்காக. இது ஹிஸ்டரியில இருந்து எடுத்தது. சரிங்களா? அப்ப சம்ஹாரம் பண்றதுக்குன்னா அது வந்து பாதுகாப்பு, தனக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. அதை வச்சு தேவையில்லாத விஷயங்களை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. அதுக்குதான் முருகர் பயன்படுத்தி இருக்கார். அந்த கணக்குப்படி பார்த்தா வேல் நம்ம பார்க்க நமக்குள்ள ஒரு தைரியம் வரும், மன தைரியம், மனோபலம் வரும். நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு பாதுகாப்பு மனநிலை ஏற்படும். சரிங்களா? ஓகே. அப்படி ஸ்பெர்மோடைய ஷேப் அப்படின்னு பார்த்தா அது வந்து வளைவா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு. ஸ்பெர்மோட தலைப்பகுதி அந்த ஷேப்ல இருக்கும், அது வளைவா இருக்கும்.
ஆனா இந்த வேல் வளைவா இல்ல, ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்குது. ஏதோ நம்ம சௌகரியத்துக்கு மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? நம்ம சௌகரியத்துக்கு கூட மாத்தி வச்சுட்டு சொல்லலாம், இதை நம்ம சௌகரியத்துக்கு கூட கற்பனை பண்ணி கூட சொல்லலாம். இது எப்படி வேணா சொல்லலாம். ஆனா பேசிக்கா பார்வதி அம்மா முருகருக்கு கொடுத்தது சம்ஹாரம் பண்றதுக்காக, தேவையில்லாத விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணதாக கொடுத்துருக்காங்க. அது பாதுகாப்பு. நம்ம வேல் பார்க்க பார்க்க நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு தன்மை கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட்? நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லு சார். எதுங்க? கிளாஸ் நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லல சார். கிளாஸ் நம்பர் ஆஃப் டேஸ் 8 கிளாஸஸ் வருங்க மொத்தம். செவ்வாய் வியாழன் ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை காலையில 6 to 7 கிளாஸ் இருக்கும். சைக்கோசிமாலஜி கிளாஸ் மொத்தம் 8 கிளாஸ் வரும். ஓகேங்களா? கிளியர்? ஓகே ரைட் சார். நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து யூடியூபோட லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே, ஓபன் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு அது என்னது ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் லிங்க் ஷேர் பண்றேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்றது பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டன். ஃபாலோ பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த போட்டோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு அதாவது ஏற்கனவே ஹீலிங் ஹண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு 1500, இதை ஷேர் பண்ண பிறகு உங்களுக்கு 1500 பே பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறமா நீங்க பே பண்ண குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். 31st அதை பண்ணணும். ஐயா வணக்கம். எனக்கு ஒரே ஒரு டவுட் ஒண்ணு. கேளுங்க. இது நீங்க தலையில கர்ச்சீப் கட்டிருக்கீங்களா, அதுக்கு பின்னாடி எதுவும் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஏதாவது இருக்கா? இல்ல சீக்ஸ் அதிகமா சீக் அதாவது பஞ்சாபி சீக்ஸ் அதிகமா சாமி கும்பிடும்போது அவங்க கோயிலுக்குள்ள போகும்போதே நம்ம கர்ச்சீப் கட்டிட்டு தான் போகணும். அது மாதிரி சேட்டு அவங்க இது பண்றாங்க. முஸ்லீம் வந்துட்டு தொப்பி வைக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி ஏதாவது எனர்ஜைஸ்டு இது இருக்காங்க, சீக்ரெட் இருக்கு, சயின்டிபிக்கலி சீக்ரெட் இருக்கு. சரிங்களா? அதை நம்ம அப்புறம் அதுக்கு சொல்லணும்னா அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதை நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயில் வேற கிளாஸ் தேவைப்படும் சொல்றோம். தேங்க்யூ ஃபார். வேற சைக்கோசிமாலஜி பத்தி டவுட் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் டீட்டெயில் இப்ப ஷேர் பண்றேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு போட்டியில வெற்றி பெறணும்னா எந்த சிம்பிள் யூஸ் பண்ணா வெற்றி பெறலாம்? அது கிளாஸ்ல நான் சொல்லி தரேன் சார். ஒரு போட்டியில வெற்றி பெற வேண்டும் என்றால் அது சிம்பிள் இருக்கு, அதுக்கும் தனி சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிள் நீங்க பார்க்க பார்க்க அது வெற்றி பெறலாம். அதை கிளாஸ்ல சொல்லி தரேன் சார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. சரிங்க சார். வேற ஏதாவது டவுட்? சொல்லுங்க சார். இப்போ இந்த இன்ஃபினிட் சிம்பிள்ல வந்து திருமண தடை இருந்தா நீங்குமாங்க சார்? நீங்கும் மேடம். அதாவது திருமண தடை நீங்க யோசிக்க கூடாது. இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது இருக்குன்னா இன்ஃபினிட் சிம்பிள் பார்த்துக்கிட்டே என்ன நல்லா புரிஞ்சிக்க கூடியவர், நான் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய கணவர் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கார், அவர் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துருச்சு, அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு திருமண தடை நீக்குங்கன்னு சொன்னா கிடைக்காது. எனக்கு திருமணம் நடந்துருச்சு, எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை தேடி வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நினைங்க. ஓகே. அது சம்பந்தப்பட்டவங்களே நினைக்கணுமா அல்லது இப்போ அவங்கதான் பார்க்கணும்? வேற யாருக்காவது சம்பந்தப்பட்டவங்க தான் நினைக்கணும். ஓகே. இப்ப உங்களுக்கு பசிக்குது, யார் சாப்பிடணும்? நானே தான் சாப்பிடணும். அப்பதான் சரியா பசி ஆகும். இப்ப சம்பந்தப்பட்டவங்க நீங்க சொல்லலாம், நீங்க ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம், நீங்க ஃபுட்டு சமைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டா சரியாகும், இந்த சிம்பிளை பார்த்தா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், இந்த மனசோட இந்த எண்ணத்தோட நான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், எனக்கு பசிச்சா இப்படி வயிறு நிரம்பிடுமா, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க, நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயமா கேட்பாங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. சப்போஸ் ரொம்ப நாளா தடையா இருக்கு அப்படின்னா நீங்க ஜாதகம் பார்க்கணும் கூட என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன் தடையா இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் வேற ஏதாவது செய்யணும்னு பார்க்கலாம். இல்ல இன்ஃபினிட் சிம்பிள் பார்த்து சரி பண்ணா அதுவும் சரி நடக்கும். எதுவும் எல்லாமே ஒரு பரிகாரம் தான். பரிகாரம்னா ப்ராப்ளத்துக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான சொல்யூஷன் கிடைக்கதான் பரிகாரம். சோ இது ஒரு 9385 99 ஓகே சார். 45
ஓகேங்க சார். 02 02 ஓகே எஸ். ஹீலர் கோபி சார் சேவ் பண்ணிக்கோங்க. சார். ஓகே. எத்தனை மணிக்கு பண்ணலாங்க சார்? மார்னிங் ஆஃப்டர் 11:30 12 பண்ணுங்க மேடம். மார்னிங் 11:30க்கு அப்புறம். ஓகே. சப்போஸ் நான் கால் எடுக்கலன்னா திரும்ப கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுங்க. வேற ஏதாவது கிளைண்ட் இருப்பாங்க, வேற ஏதாவது கிளாஸ்ல இருக்கேன், வேற ஏதாவது செஷன்ல இருந்தேன் அப்படின்னா கால் ஆன்சர் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோமா, கால்ஸ் வந்துட்டு இருக்கு, நான் எடுக்கல, இந்த கால்ஸ் எடுக்கல, முடிச்சுட்டு கால்ஸ் பார்ப்பேன், மெசேஜ் பார்த்துப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை கொடுப்பேன். இல்லை காலையில கால் பண்ணி பேசுவேன். ஓகே. அது மாதிரி ரிப்ளை கால் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்க, நான் திரும்ப கூப்பிட்டு பேசுவேன். ஓகே. ஓகேங்க. தேங்க்யூ. பஞ்சபட்சி கிளாஸ். ஆமா சார். இது இப்ப சரயோகம், இப்ப வந்து சரயோகம் லெவல் 2 போயிட்டு இருக்கு. அடுத்த பஞ்சபட்சி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சார். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாமே இருக்கு. நான் டீட்டெயில் அனுப்பி இன்ஃபார்ம் பண்ணேன். குரூப்ல யாருமே குரூப்போட லெஃப்ட் ஆகாதீங்க, குரூப்ல இருங்க, நான் டீட்டெயில் அனுப்புறேன். பஞ்சபட்சி கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் சார். ஆகஸ்ட் என்னங்க சார்? நேரடியா ஆன்லைனா சார்? ஆன்லைன் கிளாஸ் சார். மார்னிங் 6 to 7 கிளாஸ் இருக்கும் சார். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே மார்னிங் 6 to 7 கிளாஸ் ஆன்லைன்ல இருக்கும். ஆன்லைன் தான். இதுவும் ஆன்லைன் தான். பஞ்சபட்சி சதவீதம் ஆன்லைன்ல இருக்கு சார். நேரடியா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி பண்ணோம். தாராளமா கத்துக்கலாம். நேரடியாக வந்து கத்துக்கலாம். நம்ம சென்னையில இருக்கோம், நேரடியாக வந்து கத்துக்கலாம். ஏன்னா நாங்க காஞ்சிபுரம் பக்கத்துல தான், கிட்ட தான் எங்களுக்கு. சரி, அப்ப வாங்க வந்து கத்துக்கலாம் சார். எனக்கு முன்னாடியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, நானும் ஃப்ரீயா. அது வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னா ஒரு 8 hours கிளாஸ் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். கண்டினியூஸா எடுக்கிற ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணி அது மாதிரி அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் கொடுக்கலாம் சார். பஞ்சபட்சி சாஸ்திரம் வரையா பஞ்சபட்சி கிளாஸுக்கு எவ்வளவு சார்? இதுல ஃபீஸ் வந்து 5500 சார். ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து 5500 ஃபீஸ். இல்ல நேரடி கிளாஸ்க்கு சொல்றேன். நேரடி கிளாஸ்க்குலாம் உங்களுக்கு மட்டும் தனியா எடுக்கிறதா இருந்தா கொஞ்சம் ஃபீஸ் அதே 10,000 ரூபாய் வரும் சார். குரூப்பா நிறைய பேர் சேர்ந்து வந்தா ஃபீஸ் வந்து 5500 எடுத்துக்கலாம் சார். ஓகே. நன்றி சார். சார் ஒரு நாள் கிளாஸ்னா கொஞ்சம் குரூப்பா போறது ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு, உங்களை நேர்ல பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார். தாராளமா சார். ஏன்னா ஒரு நாள் கிளாஸ் நேரடியா எல்லா தவிரம் ஒன்னா என்னைக்கு ஒரு 10 பேர் 20 பேர் வராங்க அன்னைக்கு சொன்னீங்கன்னா. சரிங்க சார், நான் அதுக்கும் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. நன்றி. ஓகேங்க சார். வாழ்க்கணும் சார். நன்றி. சப்போஸ் உங்க ஊர்ல நீங்க ஏதாவது கிளாஸ் அரேஞ்ச் பண்ணணும்னா முன்னாடியே கேட்டீங்கன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணலாம் கிளாஸ். அப்படி யாராவது அரேஞ்ச் பண்ண விருப்பம் இருந்தா எனக்கு தனியா கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம அதை பேசிக்கலாம். இப்ப ராமநாடுல ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ராமநாதபுரம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி டேட் சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உங்க ஏரியால கிளாஸ் எடுக்கணும் நீங்க சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணி நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஓகே. ஏதாவது டவுட் கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லை இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். சார், இன்ஃபினிட் சிம்பிள் வந்து இப்போ ஃபர்கெட்ஃபுல்னஸ் முதியோர்களுக்கு வந்து மறதி வரும். சோ அவங்க அதை யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம் மேடம். அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டா, அதாவது ஞாபக சக்திக்குனே தனி சிம்பிள் இருக்கு, தனியா ஒரு பிக்சர் இருக்கு, அது கொடுக்கலாம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இன்ஃபினிட் சிம்பிள் எடுத்து கொடுத்துட்டு, எனக்கு ஞாபகம் சரியாக இருக்கிறது, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதாவது தேவையான விஷயத்த மட்டும், எனக்கு தேவையான விஷயம் தேவையான நேரத்தில் ஞாபகம் வந்து கொண்டு இருக்கிறது, அந்த மனப்பான்மையில அந்த சிம்பிள் பார்க்க அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு காலையில ஈவினிங்ல செய்யலாம். ஏன்னா பை த டைம் தே கோ டு பெட் ரைட், அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க 8 o'clock தூங்குறாங்க அப்படின்னா 7:30 பார்த்துட்டு தூங்கிடலாம். என்னங்க, இப்ப குரூப்ல நீங்க அந்த இன்ஃபினிட் சிம்பிள் வந்து என்ன கலர்ல அனுப்புறீங்களோ அதை பிரிண்ட் அவுட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஆமாங்க, கோல்டன் கலர்ல ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து காமிங்க. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே. என்னங்க சார், என்னோட மதருக்கு நீ பெயின் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. சோ அதுக்கு இருக்கு சார், பிசிக்கல் ஹெல்த்துக்கும் சிம்பிள் இருக்கு. ஓகே. அந்த சிம்பிள் பயன்படுத்தி அவங்களுக்கு நீ பெயின் கூட சரியாகும். ஒண்ணு டைரக்டா நீ பெயின் சரியாகும், இல்லைன்னா அந்த நீ பெயின் சரியாகிறதுக்கான சரியான மருத்துவ முறை கிடைக்கும். ஓகே. நிச்சயமான சரியாகும். அந்த சிம்பிளும் அனுப்ப முடியுமா சார்? நீங்க எந்த சிம்பிள் சார்?
அது வந்து கிளாஸ்ல அனுப்புவோம் சார். அந்த சிம்பிள் எப்படி பார்க்கணும் சொல்லி கொடுத்துட்டு அதை கிளாஸ்ல அனுப்புவோம். இப்ப நம்ம இன்ஃபினிட் சிம்பிள் அனுப்பிடுவோம். ஓகே சார். இப்ப நம்ம டெய்லி லைஃபுக்கான டெய்லி நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்கு இல்லைங்களா? இப்ப குழந்தைங்களோட ஆரோக்கியம், படிப்பு, அப்புறம் நம்மளோட ஆயில், அப்புறம் வந்து இந்த துர்மரணம் நடக்காம இருக்கு, எல்லாத்துக்குமே தனித்தனி சிம்பிள் இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரி இருக்கு, எல்லாத்துக்குமே தனித்தனி சிம்பிள் இருக்கு. சிம்பிள்ஸ் இருக்குங்களா? சரி, அப்ப எல்லாத்தையும் தனித்தனி சிம்பிள் இருக்கும்போது எதை தான் பாக்குறதுன்னு கேக்குறீங்களா? இப்போ உங்களுக்கு எது இம்மிடியா தேவைப்படுகிறதோ அந்த சிம்பிள் பார்க்க அது அப்ப கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கான சிம்பிள் பயன்படுத்திக்கலாம். நான் இப்ப ஹெல்த் தான் எதிர்பார்க்கறேன், அதுக்கான சிம்பிள் மட்டும் நம்ம ரெகுலரா பாக்குறது. எஸ், ரெகுலரா பார்த்துட்டு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆன பிறகு அடுத்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகேங்க சார், இது சிம்பிள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குமா? லைக் இந்த ரேக்கி சிம்பிள் இஸ் வெரி டிஃபிகல்ட். Just you have to take print out, just see it, that's it. No need to write, no need to practice. ஓகே. நீங்க வரைஞ்சு தான் பண்ணணும்லாம் இல்ல, பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே பார்க்க வேண்டியதுதான். And then practice பண்ணனும். Practice means பார்க்கணும். டெய்லி தூங்குறதுக்கு 10 நிமிஷம் பார்க்கணும், அவ்வளவுதான். 10 நிமிஷம் பார்க்கணும். ஓகே. So roughly இந்த 8 கிளாसेसல உள்ள அவரோட சிலபஸ் வந்து இஸ் இந்த சிம்பிள் பத்தி தான சார், how the utilizing the symbols அப்படிதான். Yes, சிம்பிளோட வேல்யூ, பவர் என்ன, அந்த சிம்பிள் why we are using the symbol, how to use the symbol. How to use means எப்படி பார்க்கணும், எந்த டைரக்ஷன்ல வச்சு பார்க்கணும், டைரக்ஷன் வலதா இடதா ரைட்டா லெஃப்டா அப்படின்றது எல்லாமே டீடைல் சொல்லி கொடுப்போம். Does this answer include like நம்மளுக்கு ஒரு சிலவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு சில behavioral இது வரும், அதாவது ஒரு sometimes when you talk to somebody like you can't pass over the message அந்த மாதிரி வரும்ல, அது மாதிரிலாம் பண்ண முடியுமா? Yes. ஓகே. இன்ட்யூஷன் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகே சார். ஸ்பிரிச்சுவல் லைன். எஸ், ஸ்பிரிச்சுவல் லைன்ல வர்றது சிம்பிள்ஸ் இருக்கு. சோ அப்ப நம்ம இத படிச்சிட்டு அது வந்து ஒரு நம்ம சேஃப் கீப்பிங்ல வச்சு எப்ப நம்ம பாவிக்க போது அதை எடுத்து வந்து நம்ம பாவிக்கிற அந்த மாதிரியா? எஸ், யூ ஆர் ரைட். ஓகே சார், தேங்க்ஸ். எது நமக்கு எப்ப தேவைப்படுகிறதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சார், நீங்க பார்த்த ஏதாவது கேஸ் இருந்தா சொல்ல முடியுமா சார்? இது நடந்துச்சு, இப்ப நடக்குச்சுன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா சார்? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் நம்ம டைரக்ட் கிளாஸ் எடுத்துருந்தோம். அப்புறம் ஹெல்த்துக்கான ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தோம். அவங்களுடைய மதருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்துச்சு. அவங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க, எதுவுமே செட் ஆகல. அவங்களுக்கு மறுபடியும் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீ பெயின் தான், வேற எதுவும் இல்லை. வயசு கொஞ்சம் ஆயிடுச்சா, நீ பெயின். அவங்களே ஏச்சு நடப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க, அப்புறம் ஊசி இப்போ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் செட் ஆகல. அவங்களுக்கு நீ பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அவங்க பொண்ணு நம்ம கிட்ட வந்து படிச்சாங்க. பாருங்க, ஒரு நிமிஷம். அவங்க பொண்ணு நம்ம கிட்ட வந்து இந்த சிம்பிள்ஸ் சைக்கோ சிம்பாலஜி கத்துக்கிட்டு அந்த ஹெல்த்துக்கான சிம்பிள் கொடுத்தேன் நான். அவங்க மதருக்கு டெய்லி கொண்டு அந்த பிரிண்ட் அவுட்டை கொண்டு போய் வச்சிருவாங்க, வீட்டுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்துட்டு ஒரு 15-20 டேஸ்க்கு அப்புறமா ஏதோ வலி கம்மியாகிற மாதிரி இருக்கனாங்க. ஆனா கம்ப்ளீட்டா கியூர் ஆகல, வலி கம்மியாகிற மாதிரி இருக்கனாங்க. அப்ப எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் வலி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு சொல்றாங்க அப்படின்னு. சரி, கண்டினியூஸா பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு கால் வலி இருக்குன்னு. கால் வலியாவா, இங்க வந்து பாரு, நம்ம பக்கத்துல வந்து ஒரு மசாஜ் பண்ணி விடுறாங்க, அந்த ஆயில் எல்லாம் போட்டு மசாஜ் பண்ணி விடுறாங்க, வந்து பாருன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துருக்காங்க. காஸ்ட் வைஸும் கம்மியா தான் கேட்டு இருந்திருக்காங்க. ஒரு 1 month ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, சரியாயிடுச்சு. சரிங்களா? சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்ப அவங்க எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப சிம்பிள் பார்த்தா சரியாயிடுன்னு சொன்னீங்கல்ல, சிம்பிள் பார்த்தா சுமாரா தான் சரியாச்சு, அப்ப மருத்துவ முறை போன பிறகு தானே கம்ப்ளீட்டா சரியாச்சு அப்படின்னாங்க. அந்த மருத்துவ முறை இவ்வளவு நாளா ஏன் போகல? நீங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டும் தெரியும், அடிக்கடி பேசுற ஃப்ரெண்டு தான். அந்த மருத்துவ முறை வழி கிடைக்குது. சரிங்களா? வித்தின் 45-80 days 50 days வச்சுக்கோங்களேன். இந்த கொஞ்ச நாள் அவங்க சிம்பிள் பார்த்தது கொஞ்சம் சரியாச்சு. அதுக்கப்புறம் மருத்துவ முறை 1 month ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடுச்சு, நார்மலா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார், ஓகே சார்.
தேங்க்யூ அந்த சார். மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு. நம்ம நிறைய பேருக்கு ஞாபகம் படிப்புல வந்து ஞாபக சக்தியே இல்லைங்க. படிச்சா மண்டையிலே ஏற மாட்டேங்குது. சிம்பிள் பார்த்து தூங்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கே தெரியல, அவர் மாறினது அவருக்கே தெரியல. போன எக்ஸாம்ல கம்மியா மாறிச்சு, இந்த எக்ஸாம்ல கொஞ்சம் நல்லா மார்க். அதாவது அவங்க அம்மா சொல்றாங்க, சார் அந்த எக்ஸாம்ல அவன் கம்மியா மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டான். உண்மையை சொல்றேனே, அடுத்த எக்ஸாம்ல பாஸ் மார்க் வாங்கிட்டான் சார், 35, 40 இந்த மாதிரி வாங்கிட்டான் சார் அப்படின்னாங்க. அவங்க வந்து கிளாஸ் படிச்சுட்டு சிம்பிள்ஸ் அவர் டெய்லி பார்க்க சொல்லிருக்காங்க. எப்படி சார் நடந்துச்சு அப்படின்னா, அந்த சிம்பிள் பார்க்க பார்க்க அவருக்கு வந்து ஞாபக சக்தி டெவலப் ஆகுது, புரிஞ்சுக்கிறாரு பாடத்தை. அவங்க அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்டாங்க, டெய்லி பார்த்தா 100 மார்க் எடுத்துருவாரா? அப்படி இல்லைங்க, ஃபெயில் ஆன பையன் பாஸ் ஆயிட்டா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். சரிங்களா? இன்னொரு இப்ப 40 எடுத்து 50, 55, 60 அது மாதிரி எடுக்கலாம். அதுக்கு 100 out of 100 எடுக்கலாம்னா அதெல்லாம் வந்து அங்கிருந்தாங்க நடக்கணும் அப்படின்னா அது மாதிரி எல்லாமே சரியாகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். நீங்க கொடுக்குற பிரிண்ட் நாங்க வெளியே தான் எடுக்கணும். சோ அந்த ஷாப்ல எடுக்கும்போது அவங்க கூட எடுத்து வச்சுக்கலாம்ல சார், விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு தெரியாது சார். ஓகே சார். ஓகே சார். அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. அவங்க நம்பிட்டு கேட்பாங்க, எதுக்கு சார் எடுக்கிறீங்க? ஒரு கிளாஸ்க்காக எடுக்கிறேங்க. ஓகே ஓகே நீ சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க்யூ. அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க, ஏதோ ஒரு பாரு எதை கண்டது எடுத்து போது பாரு அப்படின்னு நினைப்பாங்க. எடுத்து அவங்க நினைச்சிட்டு போட்டோம், நமக்கு தான் தெரியாது. கரெக்ட் சார். டோனோ இதுல கேட்கலானே, நேத்து நீங்க SMS கிளாஸ் August 15 சொன்னீங்க, அது என்ன? எஸ், SMS class. I will inform you later, madam. SMS அப்படின்னா யார் யாருக்குமே லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு ஆசையா இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு. லைஃப்ல சக்சஸ் ஆகணும் எல்லாருக்குமே ஆசையா இருக்கு. சக்சஸ் ஆகிறதுக்கு எது உங்களுக்கு தடையா இருக்கு? பல விஷயங்கள். இப்ப நம்ம சைக்கோ சிம்பாலஜில ஒரு சில விஷயம் கத்துப்போம். அந்த மாதிரி ஒரு கிளாஸ்லயும் ஒன்று கத்துப்போம். சரி, கரெக்டுங்களா? எஸ். ஸோ அந்த SMS கிளாஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் எப்படி ரீட்ரெயின் பண்றது, நம்மளோட மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்றத SMS கிளாஸ். ஓகேங்களா? SMS என்னன்னு கேக்குறீங்க, அதான் கேக்குறீங்க. அடுத்தது ஒரு நிமிஷம் வரேன். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரே ஒரு நிமிஷம் மேடம். SMS அப்படின்னா சயின்டிபிக் மேனிஃபெஸ்டேஷன் சீக்ரெட். மேனிஃபெஸ்டேஷன் பண்றத சயின்டிபிக்கா அந்த சீக்ரெட் சொல்லி தரதான் SMS கிளாஸ். அது 3 hours செஷன். பேசிக்கான 99 rupees அதுக்கான ஃபீஸ். 3 hours செஷன். அதுக்கப்புறம் 5 days நம்ம பிளான் இருக்கு. அந்த 3 hours செஷன் முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து 5 days நம்ம வந்து டெய்லி மார்னிங் 5 to 5:30, 5 to 5:30, 4:55 to 5:30 கிட்டத்தட்ட அந்த டயத்துக்கு வந்து நம்ம 5 நாள் செஷன் கொடுக்கறதா பிளான் இருக்கு. அது செய்ய போறோம். நிறைய விஷயம் அதில் மாத்திக்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் கிளாஸ்லாம் இருக்கு அதுலயே. ஸோ SMS தான் பேசிக்கா. அது டீட்டெயில் நான் ஷேர் பண்றேன் அப்புறம். ஓகே சார், டவுட் சார். சொல்லுங்க சார். ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கு, தீர்றது இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. அது சாதாரண சிம்பிள் காமனா பார்க்கலாமா சார்? இல்ல ஜாதகத்தை வச்சு அது எந்த இது கிரகம் ரிலேட்டடா இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணுமா சார்? அது தாந்திரிக பரிகாரம் கிளாஸ்ல சொல்லி தருவோம் சார். உங்களுக்கு எந்த ஜாதகம், அதாவது உங்களுடைய எந்த அதிபதியை ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப லக்னத்துல இருந்து 2வது அதிபதி ஆக்டிவேட் பண்ண ஒரு சில விஷயம் நடக்கும். 7ஆம் அதிபதி ஆக்டிவேட் பண்ண ஒரு சில விஷயம் நடக்கும். அப்ப ஜாதக ரீதியாக உங்களுக்கு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட சிம்பிள் நீங்க பார்க்க அந்த விஷயம் நடக்கும். சைக்கோ சிம்பாலஜில கிரகங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. நம்ம தேவை, வாழ்க்கைக்கு தேவை சம்பந்தப்பட்டது. இப்ப ஞாபக சக்தியா, ஸ்டேட்டா ஞாபக சக்திக்கான சிம்பிள், அந்த மாதிரி நம்ம சிம்பிள் சொல்லி கொடுத்தோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க சார். நடுவில் வேற ஏதாவது கேள்வி யாரோ கேட்க வந்தீங்களே? எஸ். ஓகே.
சப்போஸ் கேள்வி எதுவும் இல்லை அப்படின்னா இப்ப கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? ஓகே, தேங்க்யூ. எப்படா கிளாஸ் முடிஞ்சானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, தெரியும் எனக்கு. ஓகே, இவ்வளவு கிளாஸ் பொறுமையா அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க